ரங்கநாதன் அவர்களின் வாழ்க்கை வரலாறு குறித்த காணொளி காட்சி தங்கள் பார்வைக்கு. நூலகர்கள் அனைவருக்கும் தேசிய நூலகர் தினம் நல்வாழ்த்து. இந்தியாவின் நூலக தந்தை டாக்டர் எஸ்.ஆர். ரங்கநாதன் என்கிற சீர்காழி ராமாமிர்த ரங்கநாதன் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி 1892ஆம் ஆண்டு தஞ்சை மாவட்டம் சீர்காழியில் தந்தை ராமாமிர்தம், தாயார் சீதாலட்சுமி என்கிற பெற்றோர்களுக்கு மகனாக பிறந்தார். ஆகஸ்ட் 12ஆம் தேதி இந்திய அரசு அவர் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று அறிவுறுத்திய காரணத்தினால் ஆகஸ்ட் 12ஆம் தேதியை தேசிய நூலக தினமாக அறிவித்து இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டும் வருகிறது. 1911ஆம் ஆண்டு சென்னை கிறித்துவ கல்லூரி இளநிலை இடைவகுப்பு தேர்வில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றார். 1913ஆம் ஆண்டு 1916ஆம் ஆண்டு முதுகலை பட்டமும் 1917ஆம் ஆண்டு சென்னை சைதாப்பேட்டை ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் ஆசிரியர் பட்டமும் பெற்றார். அதனைத் தொடர்ந்து 1917ஆம் ஆண்டு இறுதியில் மங்களூரிலும் தொடர்ந்து கோயம்புத்தூர் அரசு கலைக் கல்லூரியிலும் கணித உதவி விரிவுரையாளராக பணியாற்றினார். தொடர்ந்து 1921ஆம் ஆண்டு சென்னை மாநில கல்லூரியிலும் பணியாற்றியுள்ளார். 1924ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 4ஆம் தேதி சென்னை பல்கலைக்கழகத்தின் நூலகராக பணியில் சேர்ந்தார். பின்னர் செப்டம்பர் 1927ஆம் ஆண்டு இங்கிலாந்து சென்று 1928ஆம் ஆண்டு ஜூலை இறுதியில் சென்னை திரும்பினார். இங்கிலாந்து லண்டன் பல்கலைக்கழக நூலகம் சமூக வாசிப்பு நடுவங்களாக செயல்படுவதைக் கண்டு அகம் மகிழ்ந்தார். இதனை சென்னை பல்கலைக்கழகத்தில் செயல்படுத்தும் விதமாக நூலகத்தை மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டார். நூலகம் அனைத்து மக்களுக்கும் அறிவை வளர்க்கும் இடம் என்பதை உணர்த்த பல்வேறு முயற்சிகளை அவர் மேற்கொண்டார். கன்னிமரா பொது நூலகத்தின் ஒரு பகுதியில் அப்போது சென்னை பல்கலைக்கழக நூலகமும் இயங்கி வந்தது. டாக்டர் எஸ்.ஆர். ரங்கநாதன் முயற்சியால் ஏராளமான நூல்கள் வாங்கப்பட்டதாலும் நூலக சேவையில் புதிய நடைமுறை அமுல்படுத்தப்பட்டதாலும் வாசகர்களின் எண்ணிக்கை பல மடங்காக அதிகரித்தது. அதனால் அந்த இடம் நூலகத்துக்கு போதுமானதாக இல்லை. எனவே வாடகைக்கு கட்டிடம் தேடப்பட்டது. அப்போது வாடகைக்கு கட்டிடம் கிடைக்காத சூழ்நிலையில் சென்னை பல்கலைக்கழகத்தினுள் இருக்கும் செனட் இல்லத்திற்கு 10/6/1928ஆம் நாளன்று நூலகம் மாற்றம் செய்யப்பட்டு அன்றிலிருந்து செனட் பல்கலைக்கழகம் இடத்தில் நூலகம் செயல்பட்டு வந்தது. அதற்கு பிறகு சென்னை பல்கலைக்கழகத்திற்கு உள்ளேயே புதிய நூலக கட்டிடம் கட்ட ஆரம்பிக்கப்பட்டது. அதனை தினமும் காலை நடைப்பயணத்தின் போது கட்டிடம் கட்டும் இடத்துக்கு சென்று பார்வையிட அவர் தவறியதே இல்லை. கட்டிடத்தில் செய்ய வேண்டிய வசதிகள் குறித்து கட்டிடக்கலை நிபுணர் மற்றும் பொறியாளர்களோடு கலந்து ஆலோசித்து அருமையான ஒரு நூலக கட்டிடமாக அந்த சென்னை பல்கலைக்கழக நூலகம் உருவாகியது. அதுதான் தற்போது சென்னை பல்கலைக்கழகத்தில் இயங்கி வரும் நூலக கட்டிடமாகும். டாக்டர் எஸ்.ஆர். ரங்கநாதன் அவர்களை பொறுத்தமட்டில் வாசகர்கள்தான் உயர்ந்தவர்கள், மேம்பட்டவர்கள். அவர்களுக்கு சேவை செய்வதில் குறிக்கிடும் எந்த தடையும் அவர் அனுமதித்ததே இல்லை. 1936ஆம் ஆண்டு ஜார்ஜ் மன்னர் இறந்தபோது கூட அவர் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு விடுமுறை விட மறுத்துவிட்டார் என்றால் அவரது தொழில் பக்தியை பாராட்ட வார்த்தைகளே இல்லை. டாக்டர் எஸ்.ஆர். ரங்கநாதன் தன்னுடைய உலக புகழ்பெற்ற புத்தகமான நூலக அறிவியலின் 5 விதிகள் என்ற புத்தக தொகுதியை 1931ஆம் ஆண்டு வெளியிட்டார். இதுவே அவரது முதல் புத்தகமாகும். நூலக அறிவியலின் 5 விதிகளாவது: 1. புத்தகங்கள் பயன்படுத்துவதற்கு. 2. ஒவ்வொரு வாசகருக்கும் புத்தகம். 3. ஒவ்வொரு புத்தகத்துக்கும் வாசகர். 4. வாசகரின் நேரத்தை பாதுகாத்தல். 5. நூலகம் ஒரு வளரும் அமைப்பு. பெரும்பாலான மேதைகள் தங்கள் வாழ்நாளில் அங்கீகாரத்தை பெற்றதில்லை. அவர்களது சிந்தனைகளையும் செயல்களையும் உலகம் மிக தாமதமாக புரிந்து
பின்னர் ஏற்றுக்கொண்டுள்ளது. ஆனால் டாக்டர் எஸ்.ஆர். ரங்கநாதன் அவர்களை பொறுத்தவரை அவரது வாழ்நாளிலேயே அதற்கான அங்கீகாரத்தையும் பெற்றுள்ளார். 1935ஆம் ஆண்டு அப்போதைய பிரிட்டிஷ் அரசாங்கம் சென்னை மாகாணத்தின் நூலக மேம்பாட்டிற்கு அவர் ஆற்றிய அரும்பணிகளுக்காக ராவ் சாஹிப் என்கிற பட்டத்தை வழங்கி கௌரவித்தது. இந்தியா சுதந்திரம் அடைந்து 10வது ஆண்டான 1957ஆம் ஆண்டு இந்தியா அரசாங்கம் பல்வேறு துறை மேதைகளை கௌரவிக்கும் வகையில் சில கௌரவ பட்டங்களை ஏற்படுத்தியது. அப்போது முதல் கௌரவ பட்டம் பெறுபவர்களில் ஒருவராக டாக்டர் எஸ்.ஆர். ரங்கநாதன் தெரிவு செய்யப்பட்டு பத்மஸ்ரீ பட்டம் வழங்கப்பட்டது. அதற்கு பின்னர் அவர் 27/9/1972ஆம் ஆண்டு இயற்கை எய்தினார். 1928ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி கே.வி. கிருஷ்ணசாமி அவர்களை தலைவராகவும் டாக்டர் எஸ்.ஆர். ரங்கநாதன் அவர்களை செயலாளராகவும் கொண்டு நூலகச் சங்கம் உருவாகியது. அதற்கு பிறகு இருவரும் பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்து பல நூலக கூட்டங்களை நடத்தி மக்களிடையே நூலகம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். 1953ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதி சென்னை நூலக சங்கத்தின் வெள்ளி விழா சென்னையில் கொண்டாடப்பட்டது. அவ்விழாவிற்கு தலைமை தாங்கிய டாக்டர் ராஜாஜி அவர்கள் சென்னை நூலக சங்கத்தின் ஆன்மாவே டாக்டர் எஸ்.ஆர். ரங்கநாதன் தான் என்றும் அகில உலகில் அரங்கில் பண்டித நேரு எப்படியோ அவ்வாறே நூலக உலகில் ரங்கநாதன் என்று பாராட்டினார். அதற்கு பிறகு அசாம், வங்காளம், பீகார், பம்பாய், டெல்லி, கேரளா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் என இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் நூலகச் சங்கங்கள் ஏற்படுத்தப்பட்டன. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நல்ல முயற்சி, சிறப்பாக இருந்தது உங்களுடைய காணொளி. அதனாலதான் நான் சொன்னேன் அந்த லேப்டாப்லயே போட்டு வச்சுக்கோங்க. வணக்கம். இறைவனுக்கு முதல் வணக்கம். இங்கு கூடியிருப்போருக்கு அன்பு வணக்கம். நூலக அறிவியல் அறிஞர்களே, நாம் இந்த இணையதளத்தின் வழியாக தமிழ்நாடு librarians.com என்ற வலைதளத்தினை துவங்கவும் பத்மஸ்ரீ முனைவர் எஸ்.ஆர். ரங்கநாதன் ஐயா அவர்களின் 128வது பிறந்த தினத்தை நினைவு கூர்ந்து மகிழவும் கூடியிருக்கிறோம் என்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். திரு பி. ஜனார்தனன் அவர்களை வரவேற்புரை வழங்க அழைக்கிறேன். இவர் சென்னை மருத்துவக் கல்லூரியின் நூலகர், சென்னை இவரது தவப்புதல்வன் மாஸ்டர் பிரசன்னாவும் இணைந்து இணைய வழி கருத்தரங்கம் நடத்துவதில் தேர்ந்தவர்கள். அனைவருக்கும் எனது 70 சுதந்திர தின நல்வாழ்த்துக்களுடன் எனது உரையை ஆரம்பிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜனார்தனன், மதராஸ் நூலகத்தின் சங்கத்தின் பொருளாளராகவும் இருக்கிறேன். சென்னை மருத்துவக் கல்லூரி நூலகராக பணியாற்றி வருகிறேன். தமிழ்நாடு librarians.com இணையதளம் துவக்கம் மற்றும் பேராசிரியர் முனைவர் நூலகத் தந்தை எஸ்.ஆர். ரங்கநாதன் அவர்களின் 128வது பிறந்த நாள் துவக்க விழாவிற்கு சிறப்புரையாற்றுவர் மதராஸ் நூலக சங்க தலைவர் பேராசிரியர் முனைவர் கே. நித்யானந்தம் அவர்களையும், மதராஸ் நூலக சங்க செயலாளர் திரு கே. வெங்கட்ரமணி அவர்களையும், இந்த விழாவில் உரையாற்ற வரும் நந்தனம் ஆடவர் கலைக்கல்லூரி நூலகர் முனைவர் இரா. குதான்ராமன் அவர்களையும், முனைவர் கே. ராமசாமி செயலாளர் மதராஸ் நூலக சங்கம் மதுரை பிரிவு மற்றும் முனைவர் திருமதி கே. மாலதி நூலகர் கன்னிகா பரமேஸ்வரி கல்லூரி சென்னை அவர்களையும், உலக தமிழ் ஆராய்ச்சி நூலகர் முனைவர் பி. கவிதா அவர்களையும், கோயம்புத்தூர் பிரிவு மதராஸ் நூலக சங்க செயலாளர் முனைவர் பி. சந்திரா அவர்களையும் மற்றும் பார்வையாளர்கள் அனைவரையும் தமிழ்நாடு librarians.com மதராஸ் மற்றும் மதராஸ் நூலக சங்கம் மற்றும் விழா குழுவினர் சார்பாக அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த விழாவில் வரவேற்புரை வழங்க வாய்ப்பு அளித்தமைக்கு எனது நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
நன்றி திரு ஜனார்தனன். நூலகர்கள் கல்வி நிலையங்களின் இதயமான நூலகங்களின் தலைவர்கள். அவர்கள் தங்களை சேவையை இந்த உலக பெருந்தொற்று நேரத்திலும் தடையில்லாமல் ஆற்ற வேண்டும். அதற்கு இணைய வழி மட்டுமே உதவும் என்பதால் தமிழ்நாடு librarians.com என்ற இந்த வலைதளத்தை முனைவர் கோதண்டராமன் கல்லூரி நூலகர், அரசு கலைக்கல்லூரி நந்தனம் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். இதை தமிழ்நாடு நூலகர்களுக்கும் தமிழ் வழியாக அறிவை தேடும் மக்களுக்கும் துவக்கி வைக்க பேராசிரியர் முனைவர் கே. நித்யானந்தம் அவர்களை அன்புடன் மரியாதையுடன் அழைக்கிறேன். இவர் அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் இயக்குனர், சென்னை நூலக சங்கத்தின் தலைவர். இவர் இளமை துள்ளலுடன் துவங்கி வைத்து உரையாற்ற வருகிறார். நன்றி மேடம், நன்றி. என்னை பற்றி சில அறிவுகள் தெரிந்தவர்கள் மகிழ்ச்சி. இங்கு நம்ம மூத்த உறுப்பினர் மற்றும் ஆலோசகர் ராகவன் அவர்கள், டாக்டர் கோதண்டராமன், டாக்டர் சந்திரா, கோவை சந்திரா, அண்ட் தென் டாக்டர் கவிதா, டாக்டர் வெங்கட்ரமணி, உங்கள் அனைவருக்கும் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும், மாலதி உள்பட அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது இந்த தமிழ்நாடு librarians.com அது உருவான வரலாற்றை நான் சுருக்கி கூற விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் பணிபுரியும் அனைத்து துறை நூலகர்களுக்கும் அவர்களின் நூலக செயல்பாடுகள், கல்வி சிறப்புகள், கருத்தரங்குகள், குடும்ப நிகழ்வுகள் ஆகியவற்றை பகிர்ந்து கொள்ள ஒரு தளம் தேவைப்பட்டது. அத்தகைய ஒரு இணைய வழி தளமாக தமிழ்நாடு நூலகர்கள் என்கிற முகநூல் 2013ஆம் ஆண்டு முனைவர் இரா. கோதண்டராமன் அவர்களால் துவங்கப்பட்டது. அவர் அந்த முகநூல் தளத்தின் நிர்வாகியாக இருந்து செயல்பட்டு வருகிறார். அதற்கு பிறகு அந்த முகநூலில் ஆயிரக்கணக்கான நூலகர்கள் இணைந்தனர். குறிப்பாக பள்ளி, கல்லூரி, தனியார் நிறுவனங்கள், வெளிநாட்டில் பணியாற்றும் தமிழகத்தை சேர்ந்த நூலகர்கள் என பல்வேறு தளங்களில் பணிபுரிந்தவர்கள் இணைந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். குறிப்பாக அவர்கள் நூலகங்களில் நடத்தும் பல்வேறு நிகழ்வுகளை பதிவு செய்து இந்த முகநூலில் வெளியிட்டு வருகின்றனர். இதனால் பிற நூலகர்களுக்கும் இந்த செய்தி முகநூல் வாயிலாக சென்று அடைகிறது. இதனை கண்ணூரும் நூலகர்களுக்கு ஒரு ஊக்கமும் ஆக்கமும் ஏற்பட்டு அவர்களும் இது போன்ற சிறந்த நிகழ்வுகளை செய்ய ஆரம்பித்தனர். இதனால் நூலக பயனாளிகளுக்கு மிகப்பெரிய நன்மை உண்டானது என்பது நிதர்சனமான உண்மை. மேலும் நூலகர்கள் தாங்கள் செய்த சிறந்த பணிகளை, குடும்ப நிகழ்வுகளை முகநூலில் பதிவு செய்வதால் பலருக்கும் சென்று இது சேருகிறது. இதனால் அவர்களுக்கும் ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படுகிறது. இந்த வகையில் தமிழ்நாடு நூலகர்கள் முகநூல் தளம் ஒரு சிறந்த இணையதள தகவல் தரும் அமைப்பாக இயங்கி வருவது மட்டற்ற மகிழ்ச்சியை அளிக்கிறது. மேலும் சென்னை நூலக சங்கத்தின் அனைத்து நிகழ்வுகளும் இந்த முகநூல் தளத்தில் வெளியிடப்பட்டு அது மிகப்பெரிய அளவில் நூலகர்களை சென்று அடைந்துள்ளது. மேலும் தமிழ்நாடு நூலகர்கள் என்ற பெயரில் யூடியூப் மற்றும் வாட்ஸ்அப் உருவாக்கப்பட்டுள்ளது. இவைகள் எல்லாவற்றையும் சிறப்பாக நிர்வாகியாக இருந்து செயல்பட்டு வரும் சென்னை நூலக சங்கத்தின் இணை செயலாளரும், சென்னை நந்தனம் அரசினர் கலைக்கல்லூரியின் நூலகருமான அருமை நண்பர் முனைவர் இரா. கோதண்டராமன் அவர்களை மனதார வாழ்த்தி மகிழ்கிறேன். மேலும் இப்போது தமிழ்நாடு librarians.com என்ற இணையதளத்தை உருவாக்கியுள்ளார். இந்த இணையதளமும் அனைத்து நூலகர்கள் மற்றும் நூலக சங்க செய்திகளையும் தொடர்ந்து வெளியிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவில் நூலக தந்தை டாக்டர் S.R. ரங்கநாதன் அவர்களின் 128வது பிறந்த நாள், நூலகர் தின கொண்டாட்டம் மற்றும் இந்திய சுதந்திர தினம் கொண்டாட்டம் ஆகிய 2 சிறப்பு நிகழ்வுகள் கொண்டாடும் இந்த நாளில் இந்த இணையதளத்தை நான் துவக்கி வைப்பதில் மிகுந்த
மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன். அனைத்து நூலகர்களுக்கும் நூலகர் தின வாழ்த்துக்களையும், இந்த நிகழ்வில் பங்கு பெற்ற அனைத்து நூலகர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் ஹிந்த். அடுத்த பேச்சாளர் ஜனார்தன் சார். ஜனார்தனன். எஸ் சார். அடுத்த பேச்சாளர் மாலதி மேடம். மாலதி மேடம் காம்பைனிங் அவங்க தானே மாலதி மேடம். டாக்டர் மாலதி சார், நான் பேசிட்டு தான் சார் இருக்கேன். பணி ஓய்வுக்கு பின் ஓய்வில் இருப்பதில்லை இவர் எண்ணம். கருத்தரங்கம் பல நடத்த வேண்டும். இணைய வழியில் பல கருத்தரங்கம் நடக்க இவர் காரணமாக இருக்கிறார். இவர் நம் எல்லோருக்கும் முன்மாதிரியாக இருக்கிறார். நன்றி, நன்றி ஐயா. பலரது கனவு ஒரு முறையாவது இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் கால் பதித்து பார்வையிட வேண்டும் என்பது. எனக்கும் அதுதான். அத்தகைய சிறந்த இந்தியாவின் பெருமைக்குரிய இடத்தில் தன் சேவையை கொடுத்து ஓய்வு பெற்றவர் நமது நூலக அறிவியல் அறிஞர் திரு கே வெங்கடரமணி. இவர் சென்னை நூலக சங்கத்தின் செயலாளர். இவர் இந்த விழாவினை சிறப்பிக்க சிறப்புரையாற்ற வருகிறார். Sir, please unmute your mic. Sir, please unmute your mic. Good morning, everybody. Dr. Nithyanandam, President Mala, Dr. Mr. Raghavan, our honorary advisor Mala, and Dr. R. Kodandaraman, our joint secretary, and Janardhan, treasurer Mala, and Dr. Maladi, executive committee member, and Dr. Chandra from Coimbatore chapter, and Ramaswamy, and my dear friends. I thank Dr. Maladi for her nice words of introduction. And today we have joined here for the inauguration of the TamilNaduLibrarians.com, which was founded by Dr. Kodandaraman. He was my good friend, and he was the librarian of Government Arts College in Nandanam. And he has written a number of books, and he is very hardworking and highly enthusiastic person. He has written many books for TNPC competitive examinations, and he has started this Facebook page in the year 2013 in order to disseminate the information among the librarians on the various trainings, seminars, symposia, etc. And this was through this, all this information were shared to the various associations and librarians, research scholars, and so on and so forth. And most of our Mala programs have been posted in the Facebook page, and simultaneously he started a WhatsApp page, WhatsApp group, and also YouTube also. And now, in order to have a regular portal or homepage for him, he made all the effort to open this TamilNaduLibrarian.com, and he was, and I am very proud to inaugurate and to participate in the inaugural program, and I was given a chance to address on this, and I wish Dr. R. Kodandaraman all success in his launching of this portal, and this homepage should grow more and more, and all the information regarding the library programs such as training programs, seminars, symposia of all the professional association can be shared in this, and it will be a model homepage for all the people who are going to start
earlier in near future. I thank Dr. Govind Raman and also wish him success in all his endeavor. As we are doing this inaugural program on this day of 128th birth anniversary of Dr. S.R. Ranganathan, I would like to share some of my knowledge with our readers and friends about Dr. S.R. Ranganathan. As all you know, that Dr. S.R. Ranganathan was born on 1892 at Sirgadi, hence he is called as Sirgadi Ramamrita Ranganathan, and he lost his father at the age of 6, and he was educated in the Sabanayaga Mudaliyar High School in Sirgadi. Then the family was shifted to Chennai. He studied in various colleges in Chennai, and in 1924 he applied for the post of university librarian in Madras University. At that time, around 900 application was received by the university. Out of the 900, he was only one person selected for the post because of his paper written on library. And in the year 1925, he has gone to London to see the various public library. At the time, he was very much attracted by the public library at London and US and other places. And he was very much impressed by the public libraries of US. That time, and you might have heard about the Andrew Carnegie. One of the Andrew Carnegie, he was a steel tycoon of US, and whatever he earned throughout his life, around $60 billion, he has spent all the money for the establishment of around 2,000 public libraries in US. And he also told that the man who dies rich dies in disgrace. And he was impressed by that. And after returning from London, Ranganathan was interested to establishing public libraries. And in 1925, he was given the chance of building the Madras University Library, and he made it with a full, with excellent facilities, and it has become a model library for all the university library for all the universities libraries were established later. And in the year 1928, he formulated his Phylos of Library Science, and it was and it was announced in a function at Meenakshi College in 1928 at Chidambaram. That Meenakshi College only now it is the future Annamalai University. 1929, he has started mobile libraries. The first mobile library was a Bullock library. It was started in Manargudi. And in 1945, he was requested by Dr. S. Radhakrishnan, the Vice Chancellor of Banaras Hindu University, to start to come and establish the library at Banaras. He joined Banaras Hindu University, and there he started library science course. Simultaneously, he has established the Banaras Hindu University Library. And in 1947 to 55, he was a professor at University of Delhi, where he has started the BLIS and MLIS course, and research in library science also started there. And his favorite student Dasgupta was there heading the library. And 1949 to 55, he was honorary professor there. And Ranganathan believed in libraries, that only libraries can bring social change in the country. And in 1930, he has formulated a Model Library Act. However, it has come into effect in 1948 as a Tamil Nadu Public Library Act. And subsequently, some of the states like Karnataka and Andhra Pradesh has followed the Library Act formulated by him. And in 1931, he has established the Phylos of Library Science. Phylos of Library Science is a principle for scientific management, and it was followed by all the librarians throughout the world as a principle and philosophy of library for librarians. And
In 1956, he has established Sadha Ranganatha Endowment in Madras University. In 1962, he established DRTC in the Indian Statistical Institute at Bangalore, and it has got a full-fledged building. And in 1965, he was awarded by Indian government as National Research Professor. And he is, in order to have a helpful sequence and arrangement, he has formulated and the following libraries are following the Dewey Decimal classification. In order to have his own classification, he has formulated analytico-synthetic colon classification. It was world-renowned classification scheme, and now also British National Bibliography is following the colon classification, and he has formulated classified catalog code. And he was interested in a reference service, and he insisted for open access of library, open access system in library, because library users will get a chance to go around the library and select the books whatever they wanted to choose. And these are all the achievements and the history of Dr. S. R. Ranganathan. And I request each and every library professional to follow his footsteps, and we should follow the principles of 5 laws of library science, and we should save the time of the user, and we should be in a position to give right information to right user at the right time. With this short speech, I would like to conclude my talk, and I once again thank Mr. Govindraman for giving me this opportunity, and I thank all the Mala committee members. Thank you. அடுத்த பேச்சாளர் நன்றி ஐயா. தங்களது சிறப்புரை எங்களை விண்வெளிக்கு அழைத்து சென்றது போல உள்ளது. தனக்கென்று சிறந்த பழம்பெரும் வரலாற்றை தன்னகத்தை கொண்ட பெனிங்டன் நூலகத்தின் தலைவர் திரு எஸ். ராகவன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் பணிவுடன் அழைக்கிறேன். இவர் நூலகத்துறை சார்ந்த அனுபவத்தால் பட்டை தீட்டப்பட்டவர். இவர் சென்னை நூலக சங்கத்தின் ஆலோசகராக தனது சேவையை கொடுத்து எங்களை வழிநடத்துவதில் வல்லவர். மாலா உறுப்பினர் அவர்களுக்கும் அனைவர்களுக்கும் ஹலோ, பேசலாமா சார்? ஆடிபிள் நீங்க பேசலாம் சார். நீங்க பேசுங்க சார். நீங்க பேசுங்க சார், கேக்குது. 128வது எஸ். ஆர். ரங்கநாதனுடைய பிறந்த நாள் தினத்திற்கும் 75வது சுதந்திர தின வாழ்த்துக்களையும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தமிழ்நாடு libraries.com என்ற இணையதளத்தை துவக்க டாக்டர் முனைவர் ஆர். கோவிந்தராமன் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய பெரும் முயற்சியை பாராட்டும் விதமாக இதுவும் அமைந்துள்ளதையும் நான் அன்புடன் வரவேற்கிறேன். டாக்டர் எஸ். ஆர். ரங்கநாதன் அவர்கள் நூலகத்திற்கு ஆற்றியுள்ள பெரும் பணிகளை பற்றி நித்யானந்தம் அவர்களும் டாக்டர் கே. வெங்கட்ராமன் அவர்களும் வெங்கட்ரமணி மிகச் சிறப்பாக நமக்கு எடுத்து வைத்தார்கள். நான் இங்கு தமிழ்நாட்டிலே மிக பழமையான நூலகம் 1875 ஆக்கப்பட்ட பெனிங்டன் லைப்ரரி சார்பாக பேச வந்துள்ளது. ஒரு சிறப்பு என்னவென்றால், இன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள நூலகங்களில் ரெங்கநாதன் ஆரம்பித்த தொகுப்பு முறையானது கைவிடப்பட்டு டூயி டெசிமல் தொகுப்பு முறையானது பயன்பாட்டு கொண்டு வருகிறது. ஏனென்றால் அது கம்ப்யூட்டர் வசதியாக இருக்கிறது, எல்லா நூலகத்திலும் வருகிறார்கள். ஆனால் எங்கள் பழமையான நூலகத்தில் இன்று வரை டாக்டர் எஸ். ஆர். ரங்கநாதனுடைய கோலான் கிளாசிபிகேஷன், கோலான் தொகுப்பு முறையை மட்டுமே அவருடைய நினைவாக இன்னும் பயன்படுத்தி வருகிறோம். அதற்காக நாங்கள் சிறப்பான கம்ப்யூட்டர் வசதிகளையும் ஏற்படுத்தியுள்ளோம். ஆனால் ஒரு சிக்கல் என்னென்ன, எங்களால் இன்டர்நெட்ல போகும்போது சிக்கலாக இருக்கு.
அதற்குண்டான வழிமுறைகளையும் பார்த்து வருகிறோம். தற்போது கோதண்டராம் அவர்கள் தமிழ் லைப்ரரியன்ஸ்.com என்ற இணையதளத்தை ஆரம்பித்திருக்கார். அவர் ஏற்கனவே ஃபேஸ்புக் வாயில வச்சு பேசுங்க, வாய்கிட்ட. ஏன்னா அவங்க சவுண்ட் கேட்கல. அப்படியா சார்? ஹலோ, கேக்குதா ப்ரோ? ஹலோ, கேக்குதா? நல்லா கேக்குது சார், நல்லா கேக்குது, பேசுங்க. இந்த தமிழ்நாடு லைப்ரரியன்ஸ்.com இன்று துவக்க விழாவாக ஆரம்பிக்கிறது. இது மிக சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு டாக்டர் கோதண்டராமும் அவருடைய நண்பர்களுமாக சேர்ந்து நடத்துவார்கள் என்பதில் மிக சந்தேகமில்லை. இந்த இணையதளம் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய நூலகர்களுக்கு வழிகாட்டியாகவும் தற்போதுள்ள நூலகர்களின் பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு மையமாகவும் திகழ வேண்டும். 1928 எஸ்.ஆர். ரங்கநாதன் அவர்கள் மாலா மெட்ராஸ் நூலகச்சகத்தை ஆரம்பிக்கும் பொழுது இங்கே நூலகங்கள் மிக குறைவு. அவருடைய மிகப்பெரிய முயற்சினால இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் கிராமங்கள் முழுக்க நூலகங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரியாக தமிழ்நாடு லைப்ரரியன்ஸ்.com வரக்கூடிய எதிர்காலத்தில் கிராமத்தில் இருக்கக்கூடிய நூலகர்களுக்கு முதற்கொண்டு பாதுகாப்பையும் அவருடைய அறிவையும் வளர்க்கும் விதமாக தன்னலமற்று செயல்பட வேண்டும். கோதண்டராம் அவர்கள் மிக அதிகமான அளவு நூல்களை எழுதி பழக்கம் உள்ளது அவருக்கு. அவர் மேலும் இந்த முயற்சியில் தனது நண்பர்களோடு சேர்ந்து ஆதரவாளரோடு சேர்ந்து மிகவும் வெற்றி பெற இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாடு நூலகர்கள் மத்தியில் மிக அதிக அளவான பிரச்சனைகள் இருக்கு. முதல்ல அவங்களுடைய சம்பளம் மிக குறைவாக இருக்கு. அவங்களுக்கு சமுதாயத்துல போதுமான அளவு ரெகக்னிஷன் இல்லை. ஒரு டீச்சருக்கு கிடைக்கக்கூடிய, ஒரு ப்ரொஃபஸருக்கு கிடைக்கக்கூடிய அந்த அளவு மரியாதை நூலகர்களுக்கு யாரும் கொடுக்கறது இல்லை. எஸ்.ஆர். ரங்கநாதன் காலத்துல அவர் மிகப்பெரிய, ஆனால் போக போக நூல்களுடையது. அதை மாற்றுவதற்கு தமிழ்நாடு லைப்ரரியன்ஸ்.com தனது முயற்சிகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும். நூலுடைய பிரச்சனைகள், அது குடும்ப நிகழ்ச்சிகள் மட்டும் இல்லாமல் நூலுடைய பிரச்சனைகள், நூலுடைய வளர்ச்சி, நூலகத்துக்கு புத்தகங்கள், கிராமப்புற நூலகங்களுக்கு புத்தகங்கள் கொடுக்கக்கூடிய வழிமுறைகள் ஆகியவற்றை பூராமே எஸ்.ஆர். ரங்கநாதன் நூலக விதிகள் 8 விதிகள் 5 விதிகள் எப்படி எழுதினாரோ அதே மாதிரி புதிய விதிகளை இந்த இணையதளம் படைக்க வேண்டும். காலத்துக்கு தகுந்தவாறு மாற்றி அமைக்க வேண்டும். அதை டாக்டர் ஆர். கோதண்டராம் அவர்களும் அவர்களுடைய சக நண்பர்களும் செய்வார்கள் என நான் நினைக்கிறேன். இந்த இணையதளம் மிக வேகமாகவும் வளர்ந்து இப்ப தமிழ்நாடு லைப்ரரியன்ஸ்.com என்பது இந்திய லைப்ரரியன்ஸ்.com மாறுவதற்கு எனது மனமான வாழ்த்தையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி ஐயா. தங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 128வது பிறந்த தினத்தை முன்னிட்டு நமது நூலக தந்தை பத்மஸ்ரீ முனைவர் எஸ்.ஆர். ரங்கநாதன் அவர்களின் வாழ்க்கை வரலாறு, அதாவது அவரின் மிக முக்கிய நிகழ்வுகளை நாம் நினைவு செய்யவும் தெரிந்து கொள்ளவும் நமக்கு இந்த வாய்ப்பை அளித்திருக்கும் நாயகன், இந்த விழாவின் நாயகன், இந்த இணைய வழி கருத்தரங்கை உருவாக்க முழு காரணமானவர் இவர் முனைவர் ஆர். கோதண்டராமன், கல்லூரி நூலகர், அரசு கலைக்கல்லூரி நந்தனம், சென்னை. இவரை இந்தியாவின் நூலக தந்தை என்ற தலைப்பில் கட்டுரை வாசிக்க அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்தியாவின் நூலக தந்தை முனைவர் எஸ்.ஆர். ரங்கநாதன் என்கிற சீர்காழி ராமாமிர்த ரங்கநாதன் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி 1892ஆம் ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டம் சீர்காழியில் தந்தை ராமாமிர்தம், தாயார் சீதாலட்சுமி என்ற பெற்றோர்களுக்கு மகனாக பிறந்தார். ஆகஸ்ட் 12ஆம் தேதி அவரது பிறந்த நாளாக நாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம். 1907ஆம் ஆண்டு ரங்கநாதன் அவர்கள் ருக்மணி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். 1928ஆம் ஆண்டு திருமதி ருக்மணி அவர்கள் மரணம் அடைந்ததை தொடர்ந்து 1929ஆம் ஆண்டு சாரதா என்பவரை 2ஆம் தாரமாக மணந்து செய்து கொண்டார்.
1911ஆம் ஆண்டு சென்னை கிறித்துவ கல்லூரியில் இளநிலை வகுப்பில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றார். 1913ஆம் ஆண்டு இளங்கலை பட்டமும் 1916ஆம் ஆண்டு முதுகலை பட்டமும் 17ஆம் ஆண்டில் சென்னை சைதாப்பேட்டை ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் ஆசிரியர் பட்டமும் பெற்றார். அதனைத் தொடர்ந்து 1917ஆம் ஆண்டு இறுதியில் மங்களூரிலும் பின்னர் கோயம்புத்தூர் அரசு கலைக்கல்லூரியிலும் கணித உதவி விரிவுரையாளராக பணியாற்றினார். தொடர்ந்து 1921ஆம் ஆண்டு சென்னை மாநில கல்லூரியில் பணியாற்றி அவர் கணிதத்தில் அல்ஜீப்ரா, டிக்னாமெட்ரி மற்றும் புள்ளியியல் ஆகியவை பாடங்களை மிக சிறப்பாக கற்பிப்பதில் வல்லவர். 1917 முதல் 1923ஆம் ஆண்டு வரை ஆசிரியர் சங்கம் மற்றும் அறிவியல் கழகத்தின் செயலாளராகவும் பின்னர் நூலகம் சம்பந்தப்பட்ட பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு பின்னர் 1928 சென்னை திரும்பினார். இங்கிலாந்தில் லண்டன் பல்கலைக்கழக நூலகம் சமூக வாசிப்பு நடுவங்களாக செயல்படுவதைக் கண்டு அகம் மகிழ்ந்தார். இதனை சென்னை பல்கலைக்கழகத்தில் செயல்படுத்தும் விதமாக நூலகத்தை மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டார். நூலகம் அனைத்து மக்களுக்கும் அறிவை வளர்க்கும் இடம் என்பதை உணர்ந்த அவர் அதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார். 1929ஆம் ஆண்டு நூலக அறிவியல் பாடம் சென்னை பல்கலைக்கழகத்தில் உருவாக்கப்பட்டது. 1930ஆம் ஆண்டு வரை முகாண்மை கல்வி என்று அழைக்கப்பட்ட அவர் விதியில் கொடுத்தார். பெயர் நூலக அறிவியல் என மாற்றம் செய்யப்பட்டது. நூலக அறிவியல் அவர் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தினார் என்றால் அது மிகையாகாது. இங்கிலாந்தில் இருந்தபோது முனைவர் S.R. ரங்கநாதன் அவர்கள் ஒரு புதிய பகுப்பு முறை குறித்து சிந்தித்து அதனை தனது ஆசிரியரான சாயர்ஸுடன் 3 மணி நேரம் விவாதித்தார். 1925ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தின் பல்வேறு கூறுகளை துல்லியமாக சொல்லும் சங்கேத குறியீடை அவர் உருவாக்கினார். முக்கார் புள்ளி அடையாளத்தின் மூலமாக புத்தகத்தின் தன்மை, வகை, பிரிவு, ஆசிரியர் போன்ற வேறுபட்ட அம்சங்களை எண்களாலும் எழுத்துக்களாலும் பிரித்து காட்டும் ஒரு கூட்டு சங்கேத குறியீடாக அது அமைந்தது. அதுவே இன்று உலகம் போற்றும் கோலன் பகுப்பு முறையாகும். ஒரு பெரிய நூலகத்தில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்கும். எந்த துறையை பற்றி என்னென்ன புத்தகங்கள் இருக்கின்றன, அவை யாரால் எழுதப்பட்டது, அதன் பொருளடக்கம் என்ன என்பதை ஒவ்வொரு புத்தகமாக தேடி ஆராய்ந்து கொண்டிருப்பது கடினமானதும் நடைமுறையில் சாத்தியமில்லாததும் ஆகும். ஒரு துறையை சார்ந்த புத்தகமாக இருந்தாலும் அதில் பல்வேறு கிளைகள் இருக்கக்கூடும். உதாரணமாக மருத்துவத்துறை எடுத்துக்கொண்டால் அவற்றில் நோய் தொடர்பான புத்தகங்கள், மருத்துவ பிரிவுகள், வைத்திய முறைகள் என பல்வேறு கிளைகள் உள்ளன. ஒவ்வொரு மருத்துவ பிரிவிலும் இதயம், நுரையீரல், சிறுநீரகம், கண், காது, வாய் சம்பந்தப்பட்ட வியாதிகள் குறித்த சின்னஞ்சிறு சல்லி கிளைகள் பிரிந்திருக்கும். அவற்றை கூட பல நூறு ஆசிரியர்கள் தங்களது தனிப்பாணியில் நூல்களாக எழுதியிருப்பார். எனவே மேற்கண்ட நிலையில் உள்ள புத்தகங்களை எளிதாக வாசகர் எடுத்து படிக்கும் வகையில் புத்தக குவியலுக்குள் புகுந்து அதை தேடாமல் கோலன் பகுப்பு முறையின் மூலம் அதை வரிசைப்படி அடுக்கி நூலக தட்டுகளில் அடுக்கி வைத்தால் சிரமம் இல்லாமல் அந்த புத்தகத்தை எளிதாக எடுத்து படிக்க ஏதுவாக இருக்கும். எனவே இந்த கோலன் பகுப்பு முறையானது நூலகத்துறைக்கு கிடைத்த ஒரு சிறந்த வரப்பிரசாதம் என்று கூறினால் அது மிகையாகாது. கன்னிமரா பொது நூலகத்தின் ஒரு பகுதியிலேயே அப்போது சென்னை பல்கலைக்கழக நூலகம் இயங்கி வந்தது. முனைவர் S.R. ரங்கநாதன் அவர்களின் முயற்சியால் ஏராளமான நூல்கள் வாங்கப்பட்டதாலும் நூலக சேவையில் புதிய நடைமுறை அமல்படுத்தப்பட்டதாலும் வாசகம் மடங்காக அதிகரித்தது. நூலகத்துக்கு போதுமானதாக இல்லை. எனவே வாடகைக்கு கட்டிடம் தேடியும் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கும் சென்னை இல்லத்துக்கு 10/6/1928ஆம் ஆண்டு மாற்றம் செய்யப்பட்டது நூலகம். அன்றிலிருந்து சென்னை பல்கலைக்கழக நூலகம் அந்த இடத்தில் செயல்பட்டது. அதற்கு பிறகு சென்னை பல்கலைக்கழகத்திற்கு உள்ளே புதிய நூலக கட்டடம் கட்ட ஆரம்பிக்கப்பட்டது. அதை தினமும் காலை நடைப்பயணத்தின் போது
கட்டடம் கட்டும் இடத்துக்கு சென்று பார்வையிட அவர் தவறியதே இல்லை. கட்டிடத்தில் செய்ய வேண்டிய வசதிகள் குறித்து கட்டிடக்கலை நிபுணர் மற்றும் பொறியாளர்களோடு கலந்து ஆலோசித்து அருமையான ஒரு நூலக கட்டிடமாக சென்னை பல்கலைக்கழக நூலகம் உருவானது. முனைவர் S.R. ரங்கநாதன் அவர்களை பொறுத்தமட்டில் வாசகர்கள் தான் உயர்ந்தவர்கள், மேம்பட்டவர்கள். அவர்களுக்கு சேவை செய்வதில் குறுக்கிடும் எந்த தடையும் அவர் அனுமதித்தில்லை. 1936ஆம் ஆண்டு ஜார்ஜ் மன்னர் இறந்தபோது கூட அவர் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு விடுமுறை விட மறுத்துவிட்டார் என்றால் அவரது தொழில் பக்தியை பாராட்ட வார்த்தைகள் இல்லை எனலாம். முனைவர் S.R. ரங்கநாதன் அவர்கள் தன்னுடைய உலக புகழ்பெற்ற புத்தகமான நூலக அறிவியலின் 5 விதிகள் என்ற புத்தக தொகுதியை 1931ஆம் ஆண்டு வெளியிட்டார். இதுவே அவரது முதல் புத்தகமாகும். நூலக அறிவியலின் 5 விதிகள் பின்வருமாறு: 1. புத்தகங்கள் பயன்படுத்துவதற்கு. 2வது, ஒவ்வொரு வாசகருக்கும் புத்தகம். 3. ஒவ்வொரு புத்தகத்திற்கும் வாசகர். 4. வாசகரின் நேரத்தை பாதுகாத்தல். 5. நூலகம் ஒரு வளரும் அமைப்பு. 1928ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி KV கிருஷ்ணசாமி அவர்களை தலைவராகவும் முனைவர் S.R. ரங்கநாதன் அவர்களை செயலாளராக கொண்டு சென்னை நூலக சங்கம் மாலா உருவாகியது. அதன் பிறகு மேற்கண்ட இருவரும் பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்து நூலக கூட்டங்களை நடத்தி மக்களிடையே நூலகம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். 1953ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதி சென்னை நூலக சங்கத்தின் ஆன்மாவே முனைவர் S.R. ரங்கநாதன் என்று அவ்விழாவிற்கு தலைமை தாங்கிய டாக்டர் ராஜாஜி அவர்கள் கூறிய போது அவருடைய பணியை நாம் எளிதில் உணர்ந்து கொள்ளலாம். அதன் பிறகு முனைவர் S.R. ரங்கநாதன் அவர்கள் முயற்சியால் அசாம், வங்காளம், பீகார், பம்பாய், டெல்லி, கேரளா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் என இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் நூலக சங்கங்கள் ஏற்படுத்தப்பட்டன. இந்த நூலக சங்கங்கள் தான் இன்று இந்தியா முழுவதும் உள்ள நூலகருக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக உள்ளது என்று கூறினால் அது மிகையாது. பெரும்பாலான மேதைகள் தங்கள் வாழ்நாளில் அங்கீகாரத்தை பெற்றதில்லை. அவரது சிந்தனைகளையும் செயல்களையும் உலகம் மிக தாமதமாகவே புரிந்து ஏற்றுக்கொண்டுள்ளது. ஆனால் முனைவர் S.R. ரங்கநாதன் அவர்கள் தனது வாழ்நாளிலேயே அதற்கான அங்கீகாரத்தையும் பெற்றார். 1935ஆம் ஆண்டு அப்போதைய பிரிட்டிஷ் அரசாங்கம் சென்னை மாகாணத்தின் நூலக மேம்பாட்டிற்கு அவர் ஆற்றிய அரும்பணிகளுக்காக ராவ் சாஹிப் என்கிற பட்டத்தை வழங்கி கௌரவித்தது. இந்தியா சுதந்திரம் அடைந்து 10வது ஆண்டான 1957ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கம் பல்துறை மேதைகளை கௌரவிக்கும் வகையில் சில கௌரவ பட்டங்களையும் ஏற்படுத்தியது. அப்போது முதல் கௌரவ பட்டம் பெறுபவரில் ஒருவராக முனைவர் S.R. ரங்கநாதன் தெரிவு செய்யப்பட்டு பத்மஸ்ரீ பட்டம் வழங்கப்பட்டது. அதன் பின்னர் 27/9/1972ஆம் ஆண்டு அன்னார் இயக்க எழுதினார். அன்னார் நம்மை விட்டு பிரிந்தாலும் நூலக அறிவியல் துறைக்கு அவர் செய்த அரிய பல சாதனைகளுக்காக அன்னார் இன்று இந்தியாவின் நூலகத்தனை என அனைவராலும் போற்றப்படுகிறார். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. அடுத்த நூலகவியலின் 5 விதிகள் என்ற தலைப்பில் கட்டுரை வாசிக்க வருபவர் முனைவர் K. ராமசாமி. இவர் கல்லூரி நூலகர், MVM அரசு கலை கல்லூரி, திண்டுக்கல். சார் பிபிடி தெரியுதா சார்? தெரியுது சார். தேங்க்யூ மேடம். ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னை போன்றோர்களுக்கும் பணிவான வணக்கங்கள் மற்றும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். நூலகவியல் என்ற தாயின் தலைமகனாம் முனைவர் பத்மஸ்ரீ S.R. ரங்கநாதன் அவர்களின் 128வது பிறந்தநாள் விழா நிகழ்நேர கொண்டாட்டத்தில் பங்கேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களுக்கு என் நன்றியை உரித்தாக்குகின்றேன். வெப் ஆஃப் சயின்ஸ் என்ற தரவுதளத்தின் மூலமான யூஜின் கார்ஃபீல்ட் கூறுகிறார், இயற்பியலுக்கு எப்படி ஐன்ஸ்டீனோ அப்படி நூலக அறிவியலுக்கு ரங்கநாதன். நார்த் கரோலினா மத்திய பல்கலைக்கழக பேராசிரியர் லீ W. ஃபிங்க்ஸ் கூறுகிறார், நீண்ட மற்றும் மதிப்பு மிகுந்த தன் வாழ்நாளில் நூலகவியலை சுவாசித்து நூலகவியலுடன் வாழ்ந்தவர் ரங்கநாதன் என்று. எங்கெல்லாம் அநீதி உள்ளதோ, எப்பொழுதெல்லாம் மனித குலத்திற்கு நன்மை பயக்க வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் கடவுள் பல்வேறு அவதாரங்களை எடுக்கிறார். நூலகவியின் வளர்ச்சிக்காக, நூலகவியலின் நன்மைக்காக நமக்கு கிடைத்த ஒரு அவதாரம் தான் S.R. ரங்கநாதன் அவர்கள். இனத்திற்காக, மதத்திற்காக, நாட்டிற்காக, கொண்ட கொள்கைக்காக, ஜாதிக்காக,
இனத்திற்காக என பலவித போராட்டங்களை, போராளிகளை மனித இனம் சந்தித்துள்ளது. நூலக அறிவியலின் மறுமலர்ச்சிக்காக தனி ஒரு வீரனாய், தனி மனித போராளியாய் செயல்பட்டவர் நமது எஸ்.ஆர். ரங்கநாதன் அவர்கள். பகுப்பியல் முறை, பட்டியலிடுதல், நூலக மேலாண்மை, வினவல் சேவை, நடமாடும் நூலகம், நூலக சட்டம் என ரங்கநாதன் அவர்கள் கால் ஊன்றாத நூலகத்துறை பிரிவுகளே இல்லை. நூலகவியலுக்கு அறிவார்த்த கொள்கைகளை வகுத்து கொடுத்த அறிவு ஜீவி ரங்கநாதன் அவர்கள் ஆவார். தமிழிலே உள்ள ஒரு மாபெரும் முதுமொழி, தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, தந்தை சொல்லே மந்திரமாகும். ஆனால் நமது நூலக அறிவியல் தந்தை எஸ்.ஆர். ரங்கநாதன் அவர்கள் நமக்கு மந்திரங்களையே கொடுத்து சென்றுள்ளார். அவையே நூலகவியலின் 5 விதிகள் ஆகும். நூலக அறிவியலின் தோற்றம் 1940ஆம் ஆண்டு வரை நூலக அறிவியல் துறையை ஒரு விஞ்ஞான கல்வியாக யாரும் இனம் கண்டுகொள்ளவில்லை. நூலக அறிவியலின் 5 விதிகளை முனைவர் எஸ்.ஆர். ரங்கநாதன் உருவாக்குவதற்கு முன் இந்த பாடம் நூலாண்மை கல்வி என்றே வழங்கப்பட்டது. அவரின் விதிகளும் பகுப்பு மற்றும் அட்டையிடுதலின் அவர் வகுத்த சட்டங்களும் அந்த துறை ஒரு அறிவியலாக அனைத்து மட்டங்களிலும் கற்பிக்கப்பட ஒரு உறுதியான அடிப்படையை அமைத்துக் கொடுத்தது. 5 விதிகள். நூல்களோ, நூலகரோ அல்லது வாசகரோ ஒரு புத்தக நிலையத்தை உருவாக்குவதில்லை. மூன்றும் ஒன்றிணையும் போதே அது நூலகமாகிறது. அதில் நூலகர் ஒரு சக்தி மிகுந்த நபராக இருக்கிறார். நூல்களுக்கும் வாசகர்களுக்கும் இடையே ஒரு இணைப்பை இவரே உருவாக்குகிறார். நூலகர் புத்தகங்களையும் வாசகர்களையும் நன்கு அறிந்திருக்க வேண்டும். அவர் பரிவோடும் கவனத்தோடும் அறிவோடும் அணுகினால்தான் வாசகர்களின் எண்ணிக்கை உயரும். புத்தகங்களின் மூலம் சமுதாயத்திற்கு அறிவொளி ஊட்டுபவர் நூலகரே. மனிதர்களுடைய மனங்களில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவது புத்தகங்களே என்பதை மறுப்பதற்கில்லை. காந்தி, கால்மார்க்ஸ், ரூசோ, வால்டர் போன்றவர்களின் எழுத்துக்கள் சமுதாயத்தில் பெரும் புரட்சிகளை ஏற்படுத்தியது. சில புத்தகங்கள் ஆராய்ச்சிக்கும் அதன் பயனாக பெறும் கண்டுபிடிப்புகளுக்கும் வழிநடத்தி இருக்கின்றன. இவைகளை மனதில் கொண்டு நூலகங்களின் சீரான இயக்கத்திற்கு முனைவர் எஸ்.ஆர். ரங்கநாதன் அவர்கள் 5 விதிகளை உருவாக்கினார். நூலகவியலின் 5 விதிகள். 1. புத்தகங்கள் பயன்படுத்துவதற்கு. 2. ஒவ்வொரு வாசகருக்கும் புத்தகம். 3. ஒவ்வொரு புத்தகத்திற்கும் வாசகர். 4. வாசகரின் நேரத்தை பாதுகாத்தல். 5. நூலகம் ஒரு வளரும் அமைப்பு. நீண்ட கால மன போராட்டத்திற்கு பிறகு 1924இல் உருவான கருவான விதைதான் இந்த நூலகவியல் விதிகள். 1928 ஒரு மாலை பொழுதில் எட்வர்ட் இ. ரோஸ் என்ற பேராசிரியர் அறிவுசார் உரையாடல் முடிந்து வீடு திரும்பும் நேரம் எஸ்.ஆர். ரங்கநாதனிடம் கூறிய வார்த்தைகள் தான் இவை. யூ மீன் புக்ஸ் ஆர் ஃபார் யூஸ்? யூ மீன் திஸ் யுவர் ஃபர்ஸ்ட் லா? அவர் கூறிய அந்த அடுத்த 3 மணி நேரத்தில் 5 விதிகளையும் அதன் உள்ளார்ந்த தாக்கங்களையும் எழுதி முடித்தார் எஸ்.ஆர். ரங்கநாதன் அவர்கள். 1931இல் 5 Laws of Library Science என்ற புத்தகம் வெளியானது. நூலக அறிவியலின் பைபிளாக போற்றப்படும் இவ்விதிகள் நூலகங்கள் வாழ்வதற்கும் வளர்வதற்குமான விதிமுறைகள் ஆகும். முதல் விதி, புத்தகங்களை பயன்படுத்துவதற்கு. நூலகங்களில் புத்தகங்களை வாங்கி வைப்பதே பொதுமக்கள் படிப்பதற்காகத்தான். மக்கள் பயன்படுத்தாவிட்டால் அரிய பெரும் புத்தக தொகுப்புகளை வாங்கி சேகரிப்பதில் எந்த ஒரு பயனும் இல்லை. வாசகர்களுக்கு புரியாத விலை உயர்ந்த புத்தகங்களை ஒரு நூலகர் வாங்கி வைக்க கூடாது. வாசகர்களின் இயல்பான ஆசையை தூண்டும், வாசிப்பதில் இன்பம் காணும் நூல்களையே வாங்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த புத்தகங்களை வாசகர்கள் பயன்படுத்துவார்கள். இந்த முதல் விதையை நடைமுறைப்படுத்த முனைவர் எஸ்.ஆர். ரங்கநாதன் பின்வரும் அம்சங்களை அதோடு இணைத்தார். நூல் நிலையம் அதை பயன்படுத்துபவர்களின் அருகாமையில் இருக்க வேண்டும். பெரும்பாலான வாசகர்களுக்கு அனைத்து நாட்களிலும் இயங்க வேண்டும். இருக்கைகள் வசதியாகவும் இருக்க வேண்டும். நூலக கட்டிடத்தில் சுவர்கள், தரை போன்றவை ஒளியை பிரதிபலிக்காமலும் காற்றோட்டமாகவும் கரையான் திருட்டு இவற்றிலிருந்து பாதுகாப்பானதாகவும் போதுமான வெளிச்சம், தண்ணீர், கழிப்பிடம் ஆகிய வசதிகளோடும் இயற்கை அழகை வெளிப்படுத்தும் ஓவியங்கள் மற்றும் அலங்கார பொருட்களால் அலங்கரிக்கப்பட்டும் இருக்க வேண்டும். நூலக ஊழியர்கள் தகுதி வாய்ந்தவர்களாகவும் சேவை மனப்பான்மை உடையவர்களாகவும் எரிச்சல் அடையாதவர்களாகவும்
பொறுப்புடன் இருக்க வேண்டும். இரண்டாவது விதி, ஒவ்வொரு வாசகருக்கும் புத்தகம். முனைவர் எஸ்.ஆர். ரங்கநாதனின் இரண்டாவது விதி ஒவ்வொரு வாசகருக்கும் புத்தகம் என்பதாகும். முதல் விதி புத்தகங்களை பாதுகாத்தல் என்ற கொள்கையை பயன்படுத்துதல் என்ற கொள்கையால் மாற்றி அமைத்தது. இரண்டாவது விதி ஒரு சிலருக்கே புத்தகங்கள் என்பதை மாற்றி அமைத்தது. கீழ்கண்ட அம்சங்களால் புத்தகம் பெறும் உரிமையை யாரும் இழந்துவிடக் கூடாது என்பதால் மேற்கண்ட இரண்டாவது விதியினை முனைவர் எஸ்.ஆர். ரங்கநாதன் கொண்டு வந்தார் எனலாம். வாசகரின் தொழில் அல்லது வருமானம், ஆண் அல்லது பெண், அவர் வாழும் இடம், இயல்பான அல்லது இயல்புக்கு மீறிய தன்மை, பயணம் செய்பவர் அல்லது ஓரிடத்தில் வாழ்பவர், பெரியவர் அல்லது சிறியவர், மேற்கண்ட அம்சங்களின் அடிப்படையில்தான் நூலகங்களில் புத்தகங்கள் வழங்கும் நடைமுறை இருந்து வந்துள்ளது. இதனால் படிக்கும் ஆர்வமுள்ள அனைவருக்கும் புத்தகங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இல்லாத நிலை இருந்து வந்துள்ளது. இதனை மாற்றி அமைக்கும் நற்சிந்தனையுடனே இந்த இரண்டாவது விதி என கூறலாம். மூன்றாவது விதி ஒவ்வொரு வாசகர். முனைவர் எஸ்.ஆர். ரங்கநாதனின் மூன்றாவது விதி ஒவ்வொரு புத்தகத்திற்கும் வாசகர் என்பதாகும். இந்த விதியானது புத்தகங்கள் வாசகருக்காகத்தானே என்று வாங்கி அலமாரிகளில் அடுக்கி வைப்பதற்காக அல்ல என்பதை மீண்டும் உறுதியாக எடுத்துரைத்தது. புத்தகத்தை வாசகருக்கு அறிமுகம் செய்து வைக்க வேண்டியது நூலகரின் கடமையாகும். புதியதாக வந்துள்ள புத்தகங்களை வாசகரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். அதே போல அதிகம் பயன்படுத்தப்படாமல் இருந்து வரும் புத்தகங்கள் குறித்து விளக்கி அப்புத்தகத்தை படிக்கும் ஆர்வத்தையும் தூண்ட வேண்டும். இதற்கான முயற்சிகள் என்ன? 1. வாசகர்கள் நேரடியாக சென்று பயன்படுத்துமாறு திறந்த அலமாரிகளில் அல்லது அடுக்குகளில் புத்தகங்களை வைக்க வேண்டும். 2. அடுக்குகளில் புத்தகங்களை பொருள் வாரியாக பிரித்தும் புதிதாக வந்தவற்றை பார்வையில் படும்படியாகவும் வைக்க வேண்டும். 3. புத்தக அட்டவணை எளிதாக புரியும்படியும் எல்லோரையும் திருப்தியுறச் செய்வதாகவும் இருக்க வேண்டும். 4. பத்திரிகை, வானொலி மற்றும் பிற ஊடகங்களில் நூலகம் மற்றும் புத்தகங்கள் பற்றி அறிவிப்புகள் மற்றும் விளம்பரங்கள் வரும்படி செய்திட வேண்டும். புத்தக சம்பந்தமான விரிவுரைகள், கண்காட்சிகள், வாசகர் கழகங்கள், திரைப்படம் போன்றவற்றின் மூலம் வாசகர் வட்டத்தை ஈர்த்து பெரிதாக்க வேண்டும். 4ஆம் விதி வாசகரின் நேரத்தை பாதுகாத்தல். முனைவர் எஸ்.ஆர். ரங்கநாதனின் 4ஆம் விதி வாசகரின் நேரத்தை பாதுகாத்தல் என்பதாகும். வாசகர்களின் நேரத்தை பாதுகாக்க நூலகரின் சேவை மிக இன்றியமையாதது. வாசகர் விரும்பும் புத்தகத்தை அவர் எடுக்க நூலகர் விரைந்து செயல்பட்டு அவருக்கு உதவிட வேண்டும். வாசகரின் ஆர்வத்தை கேட்டு சரியாக வழிகாட்ட வேண்டும். எனவே நூலகர்களுக்கு பொறுமையும் வாசகரை நேர்த்தியாக கையாளும் திறனும் சுறுசுறுப்பும் நேர்த்தியும் இன்முகத்துடன் கூடிய அணுகுமுறையும் அவசியம். எனவே இதற்கென சில வழிமுறைகளை பின்பற்றிட வேண்டும். நேராக சென்று புத்தகத்தை எடுக்கும் முறை, பொருத்தமான புத்தகத்தட்டு ஒழுங்கமைப்பு, புத்தக வழிகாட்டு நூல்கள், நன்கு வடிவமைக்கப்பட்ட அட்டவணை, புத்தக பொருளடக்க நூல்கள் மற்றும் வசதியான இடத்தில் நூலகத்தை அமைத்தல். நூலகம் ஒரு வளரும் அமைப்பு. முனைவர் எஸ்.ஆர். ரங்கநாதனின் 5வது விதி நூலகம் ஒரு வளரும் அமைப்பு என்பதாகும். இது மற்ற 4 விதிகளிலிருந்து சற்று மாறுபட்ட கருத்தினை வலியுறுத்தும் விதியாகும். வாசகர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப புத்தகங்களின் எண்ணிக்கையும் கூட்ட வேண்டும். நூலக பணியாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட வேண்டும். நூலக கட்டிடம் எதிர்கால விரிவாக்கம் செய்யப்படும் அளவில் அதன் ஆரம்ப கட்டட அமைப்பு இருக்க வேண்டும். நூலக கட்டடத்தின் அஸ்திவாரம் விரிவாக்கம் செய்து கூடுதல் மாடிகள் கட்டி எழுப்ப ஏதுவாக உறுதியானதாகவும் தரமானதாகவும் இருக்க வேண்டும். ஆக நூலகத்திற்கு வருகை தரும் வாசகர்கள் அனைவருக்கும் நூலகம் பயன்படும் வகையில் செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் மிக எளிமையாக 5 அடிப்படை விதிகளில் சுருக்கி நூலகர் சேவைக்கு சாறு பிழிந்து தந்துள்ளார் இந்தியாவின் நூலக தந்தை முனைவர் எஸ்.ஆர். ரங்கநாதன் என கூறினால் அது மிக ஆகாது. 1972 ரங்கநாதன் அவர்கள் இயற்கை எழுதிய போது லண்டனில் உள்ள எமோரி பல்கலைக்கழக நூலக அறிவியல் பள்ளியின் கரும்பலகைகளிலும் சுவர்களிலும் எழுதப்பட்ட வாசகம் என்ன தெரியுமா? ரங்கநாதன் லிவ்ஸ். ஆம் நண்பர்களே, ரங்கநாதன் இன்றும் என்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நிகரில்லாத சிரஞ்சீவியாக நம் நூலக பயணத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். ரங்கநாதனின் பாதம் பணிவோம், நூலக பணிபுரிவோம். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும்
செவிமடுத்த நூலக நெஞ்சங்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி முனைவர் ராமசாமி. அடுத்து வருவது முனைவர் கே மாலதி, கல்லூரி நூலகர், ஸ்ரீ கன்னியகா பரமேஸ்வரி கலைக்கல்லூரி, சென்னை. நூலக நிர்வாக கூறுகள் என்ற தலைப்பில் கட்டுரை வாசிக்கப்படும். நூலக நிர்வாக நூலக செயல்பாடு நூலகத்தின் வளர்ச்சி. எனவே கோவிந்தாமன் ஆடிபிளா இல்ல. இட்ஸ் நாட் ஆடிபிள். சார் கேக்குதுங்களா? மேடம் இப்ப கேக்குது மேடம். இதுக்கு முன்னாடி கேட்கல சரியா. ஒன்னு தடவை கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் கூட வைங்க. நூலக நிர்வாக கூறுகள். நூலக நிர்வாகத்தின் முக்கியத்துவம். நூலக செயல்பாடுகளில் முக்கியமானது நூலகத்தில் வாசிக்க வருகை தரும் வாசகர்களின் தேவையை அறிந்து சேவை செய்வது. நூலகத்தின் வாய்ஸ் சரியா கேட்கல. ஆடியோ சரியா கேட்கல. இப்ப கேக்குதுங்களா? இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். சவுண்ட் கூட வைங்க. வால்யூம் கொஞ்சம் ரைஸ் பண்ணணும். நூலக நிர்வாக கூறுகள். நூலக நிர்வாகத்தின் முக்கியத்துவம். நூலக செயல்பாடுகளில் முக்கியமானது நூலகத்தில் வாசிக்க வருகை தரும் வாசகர்களின் தேவையை அறிந்து சேவை செய்து நூலகத்தின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவதே ஆகும். எனவே நூலகத்தினை திறம்பட நடத்தி செல்ல நூலகர்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும். அதற்கு நிர்வாக திட்டமிடுதல், உருவாக்குதல் மற்றும் கட்டுப்படுத்துதல் போன்ற நூலக பணிகள் குறித்து முனைவர் எஸ்.ஆர். ரங்கநாதன் அவர்கள் நூலக ஆட்சியியல் என்ற புத்தகத்தில் மிக தெளிவாக விளக்கியுள்ளார். நூலக நிர்வாகத்தை செம்மைப்படுத்தும் திட்டங்கள். பொதுவாக நூலகம் என்பது ஒரு நிரந்தர அமைப்பின் கீழ் செயல்படும் ஒரு துணை நிர்வாக அமைப்பாகும். எனவே இந்நிர்வாக அமைப்பின் பிரிவுகள்: 1 நோக்கங்கள், 2 பயன்படுத்துபவர், 3 நூலக ஆவணங்கள், 4 வரிசைப்படுத்துதல், 5 நூலக அமைப்பு, 6 நூலக நடைமுறை ஆகியவற்றை சிறப்பாக செயல்படுத்தினால் நூலகத்தின் செயல்பாடுகள் சிறப்பாக அமையும் எனலாம். நோக்கங்கள். நூலகம் அதனை சார்ந்து இருக்கும் நிலையான துறையின் வகையினை அறிந்து பல்வேறு பிரிவுகளை உருவாக்க வேண்டும். உதாரணமாக, இந்திய அரசின் முக்கிய நோக்கம் மாணவர்கள் கல்வி திட்டம் என வைத்துக் கொண்டால், மாணவர்கள் கற்பதற்கு உரிய புத்தகங்களை நூலகத்தில் வாங்கி சேமித்து கொடுத்தால் மாணவர்கள் விரும்பும் போது வந்து படித்து பயன்பெறுபவர். மேலும் அனைவராலும் நூலகத்திற்கு வந்து படிக்க நேரம் இருக்காது. அப்படிப்பட்ட வாசகர்களை தேடிச் சென்று புத்தகங்களை வழங்கும் வகையில் நடமாடும் நூலகங்களை நூலக நிர்வாகத்தில் மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நூலகத்தினை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கையும் எண்ணமும் ஆகும். இது நூலகத்தின் வகையினை பொறுத்தும் அமையும். உதாரணமாக, பொது நூலகத்துறையின் கீழ் இயங்கும் முழு நேர கிளை நூலகம் என்றால் அப்பகுதியில் இருக்கும் பொதுமக்கள், மாணவர்கள், வியாபாரிகள் என அனைவரும் சென்று படிக்கலாம். இதனால் அங்கு வாசகர் வருகை அதிக அளவில் எண்ணிக்கையானது இருக்கும்.
பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகம் என்றால் அங்கு பயிலும் மாணவர்கள் மட்டுமே நூலகத்தின் பயன்களை நுகர முடியும். மேலும் சிறப்பு நூலகங்கள் என்றால் அது அந்நிறுவனத்தில் உள்ளவர்கள் மட்டுமே பயன்படுத்த முடியும். கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக நூலகம் என்றால் அங்கு மாணவர்கள் மட்டுமே பேராசிரியர்கள் படிக்க தனித்தனி பிரிவுகள் மற்றும் நோக்கீட்டு நூல் பிரிவு எனவும் தனித்தனியாக செயல்படும். நூலக ஆவணங்கள், பதிவேடுகள். நூலக ஆவணங்கள் என்பது நூலக வகைகளை பொறுத்து மாறுபடும். உதாரணமாக, பொது நூலகம் என்றால் வாசகர் வருகை பதிவேடு, புத்தக பட்டி பதிவேடு, செய்தித்தாள், வார இதழ்கள், மாத இதழ்கள், அரையாண்டு இதழ்கள், ஆண்டு இதழ்கள் பதிவேடு, சஞ்சிகைகள், நூலக பணியாளர்கள் வருகை பதிவேடு, நூலக கோப்புகள் என பல்வேறு பதிவேடுகள் பராமரிக்கப்படுகின்றன. கல்லூரி நூலகம் என்றால் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வருகை பதிவேடு, நோக்கீட்டு நூல் பதிவேடு, மின்னணு நூலகம், கணினி பயன்பாட்டு பதிவேடு, மர தளவாடங்கள் பதிவேடு, நூல்கள் இருப்பு பதிவேடு, நூல்கள் வழங்கும் பதிவேடு, இளநிலை, முதுநிலை ஆராய்ச்சி பட்ட ஆவணங்கள், கல்லூரி தேர்வுத்தாள்கள் என பல்வேறு பதிவேடுகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. புத்தகம் வரிசைப்படுத்துதல். புத்தகம் வரிசைப்படுத்துதல் குறித்து பல்வேறு முறைகள் இருந்தாலும் தற்போதைய கணினி யுகத்தில் அந்தந்த நூலக வகைக்கேற்ப பணியாளர்களின் வசதிக்கேற்ப புத்தகங்களை வரிசைப்படுத்துவது சாலச் சிறந்ததாகும். பொது நூலகம் என்றால் கதைகள், கவிதைகள், நாவல்கள் என தனித்தனியாக வரிசைப்படுத்தினால் அதனை வாசகர்கள் எளிதாக தேர்ந்தெடுத்துக் கொள்வதால் நேர விரயம் தவிர்க்கப்படலாம். பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகம் என்றால் அந்நிறுவனத்தில் பயிற்றுவிக்கும் பாட வாரியாக புத்தகங்களை வரிசைப்படுத்துதலே அங்கு இருக்கும். நூலக அமைப்பு. பொதுவாக நூலகங்கள் அனைத்தும் வாசகர்கள் நலன் கருதி அவர்கள் எளிதாக வந்து செல்லும் இடத்தில் அமைக்கப்பட வேண்டும். நூலக பணிகளை செவ்வனே ஆற்றுவதற்காக நூலகத்தில் பல்வேறு வகையான பிரிவுகள் செயல்படுகின்றன. அவை முக்கியமான நூல்கள் சேர்க்கை பிரிவு, நூல் பகுப்பு பிரிவு, நூல் பட்டியலிடும் பிரிவு, பார்வை நூல்கள் பிரிவு, செய்தித்தாள்கள் படிக்கும் பிரிவு, ஆவணங்கள் நகல் பிரிவு, அமைப்பு பிரிவு, நூல்கள் தகவல் தரும் பிரிவு, நூல்கள் பாதுகாப்பு பிரிவு என பல்வேறு வகையான வாசகர்கள் நலனுக்காக அமைக்கப்படுகின்றன. நூலக நடைமுறை. நூலகத்தை பொறுத்தமட்டில் அது திறம்பட செயல்பட வேண்டும் என்றால் அதன் நடைமுறை செயல்பாட்டினை ஒரே சீராக வகைப்படுத்துதல் மிகவும் அவசியமான ஒன்றாகும். இதனால் தேவையில்லாத கால தாமதமும் மனித உழைப்பும் வீணாகாமலும் தடுக்க முடியும். நூல்கள் சேர்க்கை பிரிவு, அமைப்பு பிரிவு, நூல்கள் தகவல் தரும் பிரிவு, நூல்கள் பாதுகாப்பு பிரிவு ஆகியவற்றில் பணியாற்றும் பணியாளர்களின் பணியானது வாசகர்களின் நேரடி தொடர்புடைய பணியாகும். வாசகர்களின் தேவையினை அறிந்து செயல்படும் இப்பணியாளர்களுக்கு வாசகர்களே முக்கியமானவர்கள். நூலகத்தின் அனைத்து பிரிவுகளின் பணிகளும் ஒன்றோடு ஒன்று இணைந்து பிணைக்கப்பட்ட சங்கிலி தொடர்பான பணிகளாகும். இதில் ஒரு பிரிவு பணி பாதிக்கப்பட்டாலும் அந்த பாதிப்பு அடுத்த பிரிவையும் பாதிக்கும். உதாரணமாக, நூல்கள் உரிய காலத்தில் வாங்கவில்லை எனில் அதனை பதிவு செய்யும் பணி முதல் அதனை படிக்க வருகை தரும் வாசகர்கள் வரை பாதிப்பினை ஏற்படுத்தும். இதனால் நூலகத்திற்கு வரும் வாசகர்களின் எண்ணிக்கை பெரிய அளவில் பாதிக்கும். மேலும் நூலக பணிகளுக்கு தேவைப்படும் பணியாளர்களின் எண்ணிக்கை குறையாத வகையில் பணி செய்வோர் இருக்க வேண்டும். அப்போதுதான் வாசகர்களுக்கு நூலக சேவையை சிறப்பாக ஆற்றிட ஏதுவாக இருக்கும். நூல்கள் தேர்ந்தெடுத்தல். ஒரு நூலகத்தை பொறுத்தமட்டில் அந்த நூலகத்தை பயன்படுத்தும் வாசகர்களை பொறுத்து நூலகத்தை தெரிவு செய்வது அவசியமாகிறது. அப்போதுதான் அந்த நூலகத்தில் உள்ள நூல்களை படிக்க வாசகர்கள் வருவார்கள். நூலகங்களின் பயனும் வாசகர்களை சென்று சேரும். உதாரணமாக, கல்லூரி நூலகங்களை எடுத்துக்கொண்டால் அந்த கல்லூரியில் பயிற்றுவிக்கும்
பாடம் சம்பந்தப்பட்ட நூல்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். அடுத்தபடியாக மாணவர்களுக்கு அரசு மற்றும் பொதுத்துறை வேலை வாய்ப்புகளை பெற ஏதுவாக பொது அறிவு நூல்கள், சுய முன்னேற்ற நூல்கள், வாழ்வில் வெற்றி பெற்றவர்களின் வரலாற்று நூல்கள் ஆகியவை வாங்க வேண்டும். கல்லூரியை பொறுத்த மட்டில் எத்தனை துறைகள் உள்ளதோ அத்தனை துறைகளும் துறை சார்ந்த நூல்களை தெரிவு செய்து கல்லூரி முதல்வரின் அனுமதி பெற்று துறை தலைவர்கள் அல்லது நூலக பொறுப்பாசிரியர் நூல்களை வாங்கிட வேண்டும். பின்னர் அந்நூல்களை கல்லூரி நூலகரிடம் ஒப்படைக்க வேண்டும். கல்லூரி நூலகர் அந்நூல்களை உரிய முறையில் சரிபார்த்து நூலக இருப்பு பதிவேட்டில் பதிவு செய்திடல் வேண்டும். பின்னர் அந்நூல்கள் மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களுக்கு படிக்க வழங்கிட வேண்டும். பொது நூலகம், பள்ளி மற்றும் பல்கலைக்கழக நூலகங்கள் பல்வேறு முறைகளை பின்பற்றி நூல்களை வாங்குகின்றனர். நூலக தொழில்நுட்ப பணிகள். நூலக தொழில்நுட்ப பணிகளை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். அவை பகுத்தல், பட்டியலிடுதல், தயாரித்தல் என்பனவாகும். இவற்றில் பகுத்தலும் பட்டியலிடுதலும் மிகவும் அவசியமானதாகும். இதனை மிகுந்த அனுபவமுள்ள பணியாளர்களால் தான் சிறப்பாக செய்திட முடியும். இந்த 2 பணிகளை செம்மையாக செய்யாவிட்டால் குறிப்பிட்ட நூலை வாங்குவோர் அல்லது நூலக பணியாளர் மற்றும் வாசகரோ கண்டுபிடிப்பது என்பது சற்று கடினமான, சிரமமான காரியம். எனவே நூலகத்தின் முக்கிய குறிக்கோளை நாம் அடைய முடியாது. பகுத்தல். இதன் முதற் பணி நூலகத்தில் பயன்படுத்தப்படும் பகுப்பு முறையில் பகுத்தலாகும். பகுப்பாளர் தலைப்புத்தாள், பொருளடக்கம், அறிமுகம், பாடப்பகுதி முதலியவற்றை கவனித்து அந்நூலுக்கான பொருளை காண வேண்டும். சில நூல்களின் தலைப்பை வைத்தே கருத்தினை அறியலாம். சில நூல்களுக்கு முழு நூல்களை கொண்டும் மைய கருத்தினை அறிய இயலாது. அந்த சமயம் அகராதி, கலைக்களஞ்சியம், தேவை நோக்கீட்டு நூல்களை கொண்டு அந்த நூலின் மைய கருத்தினை காண முயல வேண்டும். பட்டியலிடுதல். பகுத்தல் பிரிவில் இருந்து பெறப்பட்ட நூல்களை 3 பிரிவுகளாக வரிசைப்படுத்தி வைக்க வேண்டும். ஒரே மாதிரியான மாற்று நூல்கள் இருந்தாலும் மற்ற நூல்களுக்கு நூல் அடுக்க அட்டை மட்டும் தயாரித்தால் போதும். நூல் பட்டியல் இருக்கும் பெரும் பதிவு அட்டையை எடுத்து பகுப்பு எண்ணை தொகுத்து எழுத வேண்டும். மாற்று நூலுக்கு வெளியிட்ட ஆண்டு மட்டும் மாறி இருக்கும். மாற்று நூல் அட்டை மட்டும் தனியாக தயாரிக்க வேண்டும். எனவே முதல் நூலுக்கு எழுதிய மற்ற துணை பதிவுகளை நூலக பட்டியலில் இருந்து எடுத்து எண்களை தொகுத்து தர வேண்டும். நூலக விதிமுறைகளுக்கு ஏற்ப நூற்பட்டி அட்டை எழுத வேண்டும். பல்கலைக்கழக நூலகம், ஆய்வு நூலகங்களில் வரிசை மற்றும் பதிவாளர் குறுக்கிணைப்பு பதிவுகள் அனைத்தும் பட்டியலில் சேர்ப்பார்கள். தயாரிப்பு பணி. பட்டியிட்ட பிறகு தலைப்புத்தாள், பின்புறம் குறிப்பு எண், சேர்க்கை எண் உரிய அட்டைகளில் உரிய இடத்தில் எழுத வேண்டும். இப்படி எழுதும் போது பிரதி எண்கள், தொகுதி எண்கள் நூல் எண்ணில் குறிப்பிட வேண்டும். இந்த எண்களை நூல்களில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பக்கத்தில் எழுத வேண்டும். இது தலைப்புத்தாள் கிழிந்துவிட்டால் பயன்படும். இது தயாரிப்பு பணியில் மிக முக்கியமானது. ஒட்டுதலும் முத்திரையிடுதலும் இதில் அடங்கும். நூல் பை, அட்டை சீட்டு, நாள் சீட்டு முதலியவைகளை அதன் உரிய இடத்தில் ஒட்ட வேண்டும். நாள் சீட்டிலும் நூல் பையிலும் குறியெண் மற்றும் சேர்க்கை எண் எழுத வேண்டும். மற்ற இடங்களில் குறியெண், சேர்க்கை எண் எழுதுவதால் சலிப்பு ஏற்படக்கூடும். இதனால் தவறாக எழுதக்கூட வாய்ப்புள்ளது. எனவே தொழில்நுட்ப பிரிவு விட்டு வெளியே செல்லும் முன்னர் அனுபவம் பெற்ற பணியாளர்களால் மீண்டும் மீண்டும் சரிபார்க்க வேண்டும். சரிபார்த்த பின்னர் பெரும் பதிவு பெட்டி அட்டைகளையும் பிரித்து சீராக அடுக்கி பராமரிப்பு பிரிவுக்கு அனுப்ப வேண்டும். அட்டை பெட்டிகளில் சொருகும் பணியுடன் தொழில்நுட்ப பணி நிறைவடையும்.
இந்திய நூலக சட்டங்கள் என்ற தலைப்பில் கட்டுரை வாசிக்க வருபவர் முனைவர் பி. கவிதா, நூலகர் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், சென்னை. அனைவருக்கும் எனது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இங்கு வந்திருக்கும் நூலக பேரறிஞர்களுக்கும் நூலக நண்பர்களுக்கும் நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கும் வாசகர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நூலக சட்டம் பற்றி நான் கட்டுரை வாசிக்க வந்துள்ளேன். அதாவது இந்திய நூலக தந்தை ரங்கநாதன் அவர்களின் கடைசி ஆசையாக இருப்பது மாநிலங்கள் அனைத்திலும் நூலக சட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதேதான். அப்பொழுது பெரும்பாலான மாநிலங்களில் நூலக சட்டம் இயற்றப்படவில்லை. அதற்கான விதையை போட்டவர் டாக்டர் எஸ். ஆர். ரங்கநாதன் ஐயா அவர்களே தான். 1930ஆம் ஆண்டிலேயே நூலக சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்பதற்காக அவர் போராடினார். இதற்கான மாதிரி வரைவையும் அவர் உருவாக்கினார். இந்த மாதிரி வரைவை அவர் எப்பொழுதும் முன்னேற்றம் செய்து கொண்டே இருந்தார். பின்பு அவர் பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி கொண்டிருந்த போது சென்னைக்கு வந்திருந்தார். அப்பொழுது புதிதாக உருவாக்கப்பட்ட சென்னை மாகாணத்தில் கல்வி அமைச்சராக அவருடைய மாணாக்கர் அவினாசி லிங்கம் அவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பது அவருக்கு தெரிய வந்தது. எனவே அடுத்த நாள் காலை நடைபயிற்சிக்கு செல்லும் போது அந்த வரைவு திட்டத்தை தன்னுடன் கொண்டு சென்று அந்த அதிகாலையிலேயே சென்று அவருடைய இல்லத்து கதவை தட்டினார். வந்திருப்பது தன்னுடைய ஆசிரியர் என்று தெரிந்து கொண்ட அவினாசி லிங்கம் ஐயா அவர்கள் இவர் ஏதோ நூலக விஷயமாக தான் வந்திருப்பார் என்று உணர்ந்து, ஐயா தங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு ரங்கநாதன் ஐயா, நான் குருதட்சணை பெற வந்துள்ளேன் என்று கூறினார். என்ன குருதட்சணை என்ற போது, நீங்கள் செய்வீர்கள் என்று கூறினால்தான் நான் இதை கூறுவேன் என்றார். கண்டிப்பாக செய்து கொடுக்கிறேன், சொல்லுங்கள் ஐயா என்ற போது, இந்தியாவில் முதலில் நூலகர்களுக்கான சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்று கேட்டார். அதற்கான வரைவு திட்டத்தையும் அவரிடம் கொடுத்தார். அதை பெற்றுக்கொண்ட அவினாசி லிங்கம் ஐயா அவர்கள், ஐயா மிகவும் சிறப்பாக உள்ளது, இது கண்டிப்பாக நிறைவேற்றப்பட வேண்டும், நான் இதற்கான ஆயத்த பணிகளை செய்கிறேன் என்று கூறினார். 1946 வழங்கப்பட்ட இந்த வரைவு திட்டமானது சில பல சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டு 1948 முதலில் உருவாக்கப்பட்டது. இதுவே நூலக சட்டம் உருவானதற்கான முறையாகும். இப்பொழுது இதை பற்றி விரிவாக காணலாம். பொது நூலக சட்டம். தமிழ்நாடு பொது நூலகங்கள் சட்டம் என்பது முன்பு மதராஸ் பொது நூலக சட்டம் என்று இருந்தது. தற்போது தமிழ்நாடு பொது நூலகங்கள் சட்டம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இது இந்தியாவின் சென்னை மாநிலத்தில் 1948ஆம் ஆண்டில் இயற்றப்பட்டது. இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு இந்தியாவில் இது போன்று இயற்றப்பட்ட முதல் சட்டம் இதுவாகும். இந்த சட்டத்தின் கீழ் சென்னை கன்னிமாரா பொது நூலகம் மாநில மத்திய நூலகம் என்ற பெயரில் முதன்மை நூலகமாக மேம்படுத்தப்பட்டது. பின்னர் 1951ஆம் ஆண்டு முதல் 5 ஆண்டு திட்டத்தின் கீழ் 9 மாவட்ட நூலகங்கள் இதில் சேர்க்கப்பட்டன. முனைவர் எஸ். ஆர். ரங்கநாதன் மற்றும் சென்னை நூலக சங்கத்தின் ஆராய்ச்சி மற்றும் செயல்பாடுகளின் அடிப்படையில் இந்த சட்டம் இயற்றப்பட்டது. பிற மாநிலங்களில் தமிழ்நாடு பொது நூலக சட்டத்தினை மாதிரியாக கொண்டு பொது நூலக சட்டங்களை இயற்றின. நூலக சட்ட வரலாறு. வளர்ந்து வரும் சமுதாயத்தின் இலவச நூலக அமைப்புகள் அவசியமானவை. இவை தொழில்மயமாக்கல் மற்றும் எழுத்தறிவு விகிதத்தை மேம்படுத்துவதாகவும் எந்த நாட்டிற்கும் இன்றியமையாததாகவும் தேவையாகவும் இருக்கிறது. ஏனெனில் நூலக கட்டமைப்பு மேலாண்மை மற்றும் நூலக அமைப்புகளுக்கு தேவையான நிதியை பெற முறையான சட்டங்களை அமுல்படுத்த வேண்டியுள்ளது என்றார் R.K. பட். இந்த கருத்தினை முனைவர் எஸ். ஆர். ரங்கநாதன் அங்கீகரித்தார். 1923ஆம் ஆண்டு லண்டனில் நூலகருக்கான பயிற்சியை பெற்றார். அங்கு இருந்த நூலக சட்ட அமைப்பு முறைகளை கண்டு அவர் ஈர்க்கப்பட்டார். இந்தியாவுக்கு திரும்பியவுடன் தனது சொந்த நாட்டில் இதே போன்ற சட்ட அமைப்பு வேண்டும் என்ற பிரசாரத்தை தொடங்கினார். ஆனால் இந்தியாவானது பிரிட்டானிய அரசு கட்டுப்பாட்டு பகுதிகள் மற்றும் பல்வேறு சமஸ்தானங்களின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள மாகாணங்களை உள்ளடக்கியதாக பல்வேறு வகையான அரசாங்கங்கள் இருந்ததால் இதில் சிக்கல் இருந்தது. இதைத் தொடர்ந்து முனைவர் எஸ். ஆர். ரங்கநாதன் தன் தீவிர ஆராய்ச்சி மற்றும் ஆலோசனைகளின் முடிவாக 1930 முதலாக நடந்த அனைத்து இந்திய கல்வி மாநாட்டில் அவரது ஆராய்ச்சி மற்றும் ஆலோசனைகளின் முடிவை அறிக்கையாக வழங்கினார். இந்த அறிக்கையில் மாதிரி நூலக சட்டத்தின் வடிவத்தை கொண்டிருந்தது. அப்போது இந்த பிரிட்டிஷ் இந்தியாவின் சில பகுதிகள், உதாரணமாக பரோடா போன்ற இடங்களில் 1945ஆம் ஆண்டிற்கு முன்பே பொது நூலக அமைப்புகளை நிறுவி இருந்தன என்றாலும் பின்னர் இதற்கு கோலாலம்பூர் பொது நூலக சட்டம் என்ற பெயரில் சட்டமானது. இது 1948ஆம் ஆண்டு
தமிழ்நாடு பொது நூலக சட்டத்தினை தொடர்ந்து வந்தது. இந்த சட்டமானது சுதந்திர இந்திய குடியரசில் நிறைவேற்றப்பட்ட முதல் சட்டமாக மாறியது. கேரளம் மற்றும் ஹரியானா போன்ற பிற மாநில பகுதிகளுக்கான சட்டங்கள் இந்த சட்டத்திலிருந்து மேம்படுத்தி உருவாக்கப்பட்டன. இச்சட்டத்திற்கு முன்னரே சென்னை மாகாணத்தில் 1860ஆம் ஆண்டில் திறக்கப்பட்ட நூலகம் கன்னிமரா பொது நூலகம் ஆகும். இது 1986ஆம் ஆண்டில் பொது நூலகமாக மாறியது. திரும்ப பெறக்கூடிய ஒரு சிறிய வைப்பு தொகையை செலுத்தி அதை பயன்படுத்த வேண்டியிருந்தது. ஆனால் அது அடிப்படையில் இலவசமாக இருந்தது. இது 1948ஆம் ஆண்டில் மைய நூலகமாகவும் பின்னர் 1989ஆம் ஆண்டில் ஒரு புத்தக சேமிப்பு நூலகமாகவும் மாறியது. விதிகள். மாநில பொது நூலகம் சட்டத்தின்படி தமிழ்நாட்டு நூலகங்களானது மாநில கல்வி அமைச்சரின் தலைமையில் செயல்படும் மாநில நூலக குழுவின் ஆளுமையின் கீழ் வருகின்றன. மாநில நூலக குழுவுக்கு பல்கலைக்கழகங்களின் பிரதிநிதிகள், மாநில நூலக குழுக்கள், பொது நூலகங்களின் இயக்குநரின் உதவியாளராக பணிபுரியும் செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருந்தும் உறுப்பினர்களை உள்ளடக்கியதாக உள்ளது. பின்வரும் காலத்தில் தற்போதைய அறிவுறுத்தலின்படி பொது நூலகத்துறை இயக்குனர் அவர்கள் இவை நிர்வகிக்கப்படுகின்றன. பொது நூலகத்திற்கு தேவையான வருவாய் அனைத்தும் நகராட்சி மற்றும் பஞ்சாயத்துகள் போன்ற உள்ளாட்சி அமைப்புகளால் நூலக வரியாக வசூலிக்கப்படும் தொகையிலிருந்து பெறப்படுகிறது. இந்த வரிகளானது தங்கள் உள்ளூர் நூலக ஆணையங்களோடு தரப்படுகின்றன. உள்ளூர் நூலக ஆணையம் ஆனது மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் வரி விதிப்பு விகிதம் சட்டத்தின் மூலமாக நிர்ணயிக்கப்பட்டு மாநில அரசு அதை ஒப்புக்கொண்டால் அதிக வருவாய் விகிதத்தை கோரலாம். மாநில அரசு வரி மூலம் உருவாக்கப்பட்ட நிதி அனைத்து பொது நூலகத்திற்கும் பொருந்துமாறும் அதன் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள நூலகங்களுக்கும் பகிர்வது பற்றிய நிலைமைகளை உள்ளூர் நூலக ஆணையம் தீர்மானிக்கிறது. பொது நூலக சட்டத்தின் வாயிலாக உள்ளூர் நூலக ஆணையத்தின் மூலம் 50,000க்கும் அதிகமான மக்கள் தொகை உள்ள நகரங்களில் அவசியமாக சொந்தமாக மைய நூலகம் இருக்க வேண்டும் மற்றும் கிளை நூலகங்கள் அமைக்கவும் மற்றும் அதன் கோரிக்கைகள் பரிசீலிப்பது, தேவைப்பட்டால் பிற வழிமுறைகள் மூலம் விரிவுபடுத்துதல், மேம்படுத்துவதற்கான விதிகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. உள்ளூர் நூலக ஆணையத்தால் நிர்வகிக்கப்படும் நூலகங்களை தவிர இந்த சட்டம் மற்ற நூலகங்களின் பதிவுக்கான வழிமுறைகளை வழங்குகிறது. இது பொது நூலகத்துறை இயக்குனர் அவர்களால் நியமிக்கப்படுகிறது. மாநில வளங்களில் இருந்து மானியங்களை வழங்குவதற்கு அதிகாரம் உள்ளவர்கள் இந்த பட்டியலில் உள்ளனர். சென்னை நகரம் தவிர இந்த மானியங்கள் பிற இடங்களில் சேகரிக்கப்பட்டு செஸ் வரி விட குறைவாக இருக்கக்கூடாது. சட்டத்தில் ஏற்படுத்தும் மாற்றங்களால் கூடுதல் நிதி வளங்கள் பெறப்படுகின்றன. 1857ஆம் ஆண்டில் புத்தகங்கள் மற்றும் பத்திரிகைகள் பதிப்புரிமை குறித்த புதிய சட்டமானது நூலகங்களுக்கு சற்றே ஒத்ததாக இருக்கும் சூழ்நிலையில் திருத்தப்பட்டது. இந்த பதிப்புரிமை சட்டத்தின்படி ஒவ்வொரு புத்தக பதிப்பாளர், அர்ச்சகர் ஒவ்வொருவரும் புத்தகத்தின் 5 பிரதிகளை மாநில அரசாங்கத்திற்கு வழங்க வேண்டும். அவற்றில் 4 பிரதிகள் மாநில மத்திய நூலகத்திற்கு, அதாவது கன்னிமரா நூலகத்திற்கு வழங்க வேண்டும். மேலும் பல்வேறு மாநிலங்களின் இச்சட்டத்தை மறுசீரமைப்பு செய்ததின்படி இப்போது ஆந்திரா மற்றும் கேரள மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. பொது நூலக சட்டம் குறித்த விவரங்கள். தமிழ்நாடு பொது நூலக சட்டம் 1948ஆம் ஆண்டு, ஆந்திர பிரதேச பொது நூலக சட்டம் 1960, கர்நாடக பொது நூலக சட்டம் 1965, மகாராஷ்டிர பொது நூலக சட்டம் 1967, மேற்கு வங்காள பொது நூலக சட்டம் 1979, மணிப்பூர் பொது நூலக சட்டம் 1988, கேரளா பொது நூலக சட்டம் 1989, ஹரியானா பொது நூலக சட்டம் 1989, மிசோரம் பொது நூலக சட்டம் 1993, அதே ஆண்டு கோவா பொது நூலக சட்டம், குஜராத் பொது நூலக சட்டம் 2001, ஒரிசா பொது நூலக சட்டம் 2002, உத்தராஞ்சல் பொது நூலக சட்டம் 2005, உத்தரப்பிரதேசம் பொது நூலக சட்டம் 2006, ராஜஸ்தான் பொது நூலக சட்டம் 2006, லட்சத்தீவு பொது நூலக சட்டம் 2007, பீகார் பொது நூலக சட்டம் மற்றும் சத்தீஸ்கர் பொது நூலக சட்டம் 2008, அருணாச்சல பிரதேசம் பொது நூலக சட்டம் 2009. இந்த நூலகர்களுக்கான வலைதள துவக்க விழா நிகழ்ச்சி மற்றும் டாக்டர் எஸ்.ஆர். ரங்கநாதன் ஐயா அவர்களின் பிறந்தநாள்
விழாவில் இந்த உரையை வழங்க எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி கவிதா. கோயம்புத்தூரில் இருந்து முனைவர் வி. சந்திரா, கல்லூரி நூலகர், அரசு கலைக்கல்லூரி கோயம்புத்தூர். இவர் நூலக சங்கங்கள் என்ற தலைப்பில் கட்டுரை வாசிக்க வருகிறார். நன்றி மேடம். அனைவருக்கும் வணக்கம். நமது நூலக தந்தை முனைவர் எஸ்.ஆர். ரங்கநாதன் அவர்கள் பணிபுரிந்த கோவை அரசு கலைக்கல்லூரியில் தற்பொழுது பணிபுரிந்து வருகிறேன் என்ற பெருமிதத்தோடு இந்திய நூலக சங்கங்கள் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்திய நூலக சங்கங்கள் நூலகர்களின் நலன், நூலக வளர்ச்சி, நூலக வாசகர்களுக்கு உரிய வசதிகள் போன்றவைகளை பேணுவதற்காக ஏற்படுத்தப்பட்டன. மேலும் நூலகங்களில் தற்போது உள்ள வளர்ச்சி, மாற்றங்கள் குறித்த கருத்தரங்குகள், மாநாடுகள், நூல் வெளியீட்டு நிகழ்ச்சிகள் ஆகியவைகள் நடத்த நூலக விழிப்புணர்வை மக்களுக்கும் நூலகர்களுக்கும் ஏற்படுத்துகின்றன. நூலகத்தை சிறப்பாக பராமரிப்பதற்கு சிறந்த நூலக விருதும், நூலக பயணீட்டாளர்களுக்கு சிறந்த சேவையினை வழங்கும் நூலகர்களுக்கு சிறந்த நூலகர் விருதும் வழங்கியும் வருகின்றன. மேலும் நூலகர்களுக்கு பணியில் ஏற்படும் பணிச்சுமைகள், நிர்வாகத்தினரால் ஏற்படும் இன்னல்கள் ஆகியவற்றை தீர்த்து வைக்கும் பணியையும் மிக சிறப்பாக செய்து வருகின்றன என கூறினால் அது மிகையாகாது. ஒரு சில சங்கங்கள் மாத இதழ்கள், ஆராய்ச்சி இதழ்கள் என பல்வேறு இதழ்களையும் வெளியிட்டு வருகின்றன. இந்தியாவில் 1910 ஆண்டு பரோடா நூலக சங்கமும், 1914 ஆண்டு பெங்கால் நூலக சங்கமும், 1928 ஆண்டு சென்னை நூலக சங்கமும், 1933 ஆண்டு இந்திய நூலக சங்கமும் தோற்றுவிக்கப்பட்டன. இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு மிக அதிக அளவில் நூலக சங்கங்கள் உருவாகியுள்ளன. அவற்றில் சில கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லைப்ரரி அசோசியேஷன், இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் டீச்சர்ஸ் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், மைக்ரோகிராபிக் காங்கிரஸ் ஆஃப் இந்தியா அண்ட் சொசைட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் போன்றவைகளாகும். இதில் நாம் முதலாவதாக பார்க்க இருப்பது இந்திய நூலக சங்கம். இந்திய நூலக சங்கம் 1933 ஆண்டு கொல்கத்தாவில் தோற்றுவிக்கப்பட்டது. இது அம்மாநில அரசின் அங்கீகாரம் பெற்ற ஒரு சங்கமாக உள்ளது. தற்போது இதன் தலைமையகம் டெல்லியில் உள்ளது. இச்சங்கத்தில் இந்திய நாட்டில் உள்ள அனைத்து நூலகர்களும் உறுப்பினர்கள் ஆகலாம். 1933 ஆண்டில் கொல்கத்தாவில் நடைபெற்ற நூலக கருத்தரங்கில் இச்சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. இச்சங்கம் 1933 ஆண்டு முதல் 1947 ஆண்டு வரை 7 அகில இந்திய நூலக கருத்தரங்குகளை நடத்தியுள்ளன. இச்சங்கம் டைரக்டரி ஆஃப் இந்தியன் லைப்ரரிஸ் என்ற இதழும், லைப்ரரி புல்லட்டின் என்ற காலாண்டு பதிவு பெற்ற இதழையும் நடத்தி வருகின்றன. 1983 ஆண்டு வரை 50 ஆண்டுகளை கடந்த போது இச்சங்கங்கள் 22 அகில இந்திய நூலக கருத்தரங்குகள் நடத்தி நூலக சிறப்புகளையும் வரலாற்றையும் இந்த இந்திய நாட்டிற்கு பறைசாற்றி உள்ளது. பின்னர் 1992 ஆண்டில் இந்தியன் ஃபெடரேஷன் ஆஃப் லைப்ரரி அசோசியேஷன் என்ற பெயரில் கருத்தரங்கம் டெல்லியில் நடத்தப்பட்டது. இச்சங்கத்தின் குறிக்கோள்கள்: இச்சங்கம் நூலக தரத்தை உயர்த்தவும், நூலக சேவையை சிறந்த முறையில் வாசகர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது. நூலக இயக்கத்தை இந்தியாவில் மேம்படுத்திடவும், நூலக வளர்ச்சிக்கு உரிய விதிமுறைகளை நடைமுறைப்படுத்திடவும் பெரிதும் பாடுபட்டு வருகின்றது. மேலும் நூலக சேவையை நாடு முழுவதும் விரிவுபடுத்திடவும், நூலக அறிவியல் கல்வியை அனைவருக்கும் உயர்தரத்தில் வழங்கிடவும், நூலக கல்வியை பயின்று நூலகர்களாக பணியில் சேரும் அவர்களுக்கு உரிய ஊதியம் மற்றும் இதர சலுகைகளை பெற்றுத்தரவும், பதவி உயர்வு மற்றும் பிற நூலக நிர்வாக பிரச்சனைகளை சரி செய்யவும் இச்சங்கம் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறது. இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் தோற்றுவிக்கப்பட்ட மாநில சங்கங்களுக்கு உரிய அங்கீகாரம் சம்பந்தப்பட்ட மாநில அரசிடம் கோரி பெற்றுத்தரவும் உரிய முன்னெடுப்புகளை இச்சங்கம் தொடர்ந்து செய்து வருகின்றது. வெளிநாடுகளில் உள்ள பிற நூலக சங்கங்களுக்கு இந்தியாவில் நூலகம் சம்பந்தப்பட்ட நிர்வாக உதவிகள் மற்றும் பிற சேவைகளையும் செய்து வருகிறது. வாசகர்கள் கூட்டம் மாதந்தோறும் நடத்தப்பட்டு அங்கு கலந்து கொள்ளும் வாசகர்களிடம் கருத்து கேட்பு நடத்தப்பட்டு நூலக சேவையை மேம்படுத்தி உரிய சேவைகள் செய்திட ஆவணம் செய்து வருகின்றது. மேலும் நூலக வாரம், நூலகர் தினம் ஆகியவைகள் ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நூலக பொதுக்குழு: நூலக சங்க நிர்வாகிகளை பொதுக்குழு கூடி சங்க விதிமுறைகளின்படி தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். சங்க நிர்வாகிகள் அனைவரும் 2 ஆண்டுகள் பதவி வகிப்பர். ஒரு தலைவர், 6 துணைத் தலைவர், ஒரு பொதுச் செயலர் மற்றும் 100 உறுப்பினர்களுக்கு ஒரு நிர்வாக உறுப்பினர் என்கின்ற விகிதத்தில் அதிகபட்சமாக 20 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர். மேலும் ஒவ்வொரு 40 நிறுவனங்களின் சார்பாக ஒரு நிறுவன உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுவர்.
இது மட்டுமல்லாமல் 11 உறுப்பினர்களை கொண்ட குழுவானது நாடு முழுவதும் உள்ள நூலகம் மற்றும் நூலகர் பணி குறித்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். நூலக சங்க ஆண்டறிக்கை நிர்வாக குழுவினரால் பொதுக்குழு கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு ஒப்புதல் பெறப்படும். அடுத்ததாக நாம் பார்ப்ப இருப்பது இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் ஸ்பெஷல் லைப்ரரிஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர்ஸ். இச்சங்கம் 25/6/1955 SL ஓரா தலைமையில் நடைபெற்ற நூலகர் கூட்டத்தில் இது போன்ற சங்கங்கள் இங்கிலாந்திலும் அமெரிக்காவிலும் இயங்கி வருவதால் நமது நாட்டிலும் தோற்றுவிக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு அதன்படி 3/9/1955 நடைபெற்ற கூட்டத்தில் தோற்றுவிக்கப்பட்டது. இச்சங்கம் தோற்றுவிக்க கூட்டத்தில் கலந்து கொண்ட நூலகர்களின் ஆர்வமும் ஆதரவும் பெரிய காரணமாகும். இச்சங்கமானது சிறப்பு நூலகங்கள் தங்களது சீர்மிகு சேவையை சிறப்பான முறையில் உரிய நேரத்தில் பயன்பாட்டாளர்களுக்கு வழங்கிட வேண்டும். நூலகம் மற்றும் தகவல் அளிக்கும் சேவையை தரமான முறையில் வழங்கிட வேண்டும். சிறப்பான நூலகங்களின் சேவை குறித்து பிற நூலகங்களில் அறிவிப்பாக வெளியிட வேண்டும். சிறப்பு நூலகங்கள் ஆராய்ச்சி மற்றும் அறிவியல் தொழில்நுட்ப நடுவமாக செயல்பட அனைத்து ஆவணங்களும் வைத்திருக்கவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பனவாகும். இச்சங்கத்தின் காலாண்டு அறிவிக்கை 1956 முதல் வெளியிடப்பட்டது. இவ்வறிக்கையில் நூலகம் மற்றும் தகவல் அறிவியல் குறித்த கட்டுரைகள் இடம்பெற்றன. இச்சங்கத்தின் மாத செயலி மடலில் அனைத்து சங்க செய்திகள், அம்மாதத்தில் நடந்த நூலக நிகழ்ச்சிகள் குறித்த செய்திகள் அனைத்தும் வெளியிடப்பட்டன. இச்சங்கம் ஆண்டுதோறும் சிறந்த நூலகர் மற்றும் சிறந்த கட்டுரைக்கான விருதுகளையும் வழங்கி வந்துள்ளது. இச்சங்கம் நூலகம் மற்றும் தகவல் அறிவியல் பாடத்தினை வெளிநாட்டு மொழிகளில் இளநிலை பட்டப்படிப்பு அளவில் பயிற்றுவித்து வந்துள்ளது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் கடந்த சில ஆண்டுகளாக தொடர் பயிற்சியாக கணினி அறிவியல், நூலக பகுப்பு போன்றவைகளும் பயிற்றுவிக்கப்படுகிறது. குறுகிய கால பயிற்சியாக நூலகர்களுக்கு தேவையான நூலகம் சார்ந்த பயிற்சிகள் நாட்டின் பல்வேறு இடங்களில் நடத்தப்படுகின்றன. இறுதியாக நாம் பார்க்க இருப்பது சென்னை நூலக சங்கம். 1927 டிசம்பர் மாதத்தில் சென்னையில் இருந்து முனைவர் SR ரங்கநாதன் அவர்களை இந்திய பொது நூலக சங்கத்தின் செயலாளர்கள் சுஷில்குமார் கோஷ் மற்றும் ஐயாங்கி வெங்கட ரமணையா ஆகியோர் சந்தித்தனர். அவர்கள் சென்னையில் ஒரு நூலக கருத்தரங்கினை நடத்திட உரிய உதவிகளை கோரினர். அதனை ஏற்றுக்கொண்ட முனைவர் SR ரங்கநாதன் அவர்கள் அக்கருத்தரங்கத்திற்கு அன்றைய மதராஸ் ராஜஸ்தானியின் முதலமைச்சர் P. சுப்பராயன் அவர்கள் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அக்கருத்தரங்கில் ஏராளமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் ஒன்று நூலக சட்டம். நூலக சட்டம் ஒன்றை வடிவமைப்பதில் முனைவர் SR ரங்கநாதன் அவர்கள் பங்காற்ற வேண்டும் என்பதாகும். கருத்தரங்கத்தின் 2ஆம் நாள் நிகழ்வில் சென்னை பல்கலைக்கழக நூலகத்தில் உள்ள அருங்காட்சியக கட்டடத்தில் முனைவர் SR ரங்கநாதன் அவர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த புத்தக கண்காட்சியை முதல்வர் P. சுப்பராயன் திறந்து வைத்தார். 3வது நாள் முனைவர் SR ரங்கநாதன் அவர்கள் லண்டனில் உள்ள பிரிட்டிஷ் நூலகங்கள் இயங்கும் விதத்தை விளக்கும் ஒளிப்படங்கள், அது சார்ந்த பல்வேறு விவரங்களுடன் அற்புதமான உரை ஒன்றை அருங்காட்சியக கலையரங்கில் வழங்கினார். இந்த கருத்தரங்கில் தான் சென்னை நூலக சங்கம் உருவாவதற்கான விதை போடப்பட்டது. 2/1/1928 ஐயாங்கி வெங்கடரமணையா அவர்களின் முயற்சியால் KV கிருஷ்ணசாமி அவர்களை தலைவராகவும் முனைவர் SR ரங்கநாதன் அவர்களை செயலராகவும் கொண்டு சென்னை நூலக சங்கம் உருவாகியது. பின்னர் 1928 சிதம்பரம் மீனாட்சி கல்லூரியில் விடுமுறை கால தொடர் பேச்சுகளை மாணவர்களுக்கு வழங்கும்படி சென்னை பல்கலைக்கழகம் முனைவர் SR ரங்கநாதன் அவர்களை பணித்தது. அதனை ஏற்று மிகவும் சிறப்பாக செய்தார். சுமார் 1000 பேருக்கு மேல் கலந்து கொண்ட இந்த கருத்தரங்கில் தான் உலக புகழ் பெற்ற நூலக அறிவியலின் 5 விதிகளை அறிவித்தார். சென்னை நூலக சங்கம் 1929 செப்டம்பர் மாதம் 39 நூலக கூட்டங்களை செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது. முதல் தொடக்க விழா கூட்டம் பூந்தமல்லியில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நூலக அவசியம் குறித்த விளம்பர சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் முனைவர் SR ரங்கநாதன். இதனால் பஞ்சாயத்துகள் அனைத்திலும் நூலகங்கள் திறக்கப்பட்டன. சென்னை நூலக சங்கத்தின் கூட்டுக்குழுவானது இந்த பஞ்சாயத்து நூல் நிலையங்களோடு தொடர்பு கொண்டு நூலக வளர்ச்சி குறித்து பேசியது. நூலக வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியாக இருந்தது. மேலும் அனைத்து பஞ்சாயத்துகளும் அரசாங்கத்திடம் நூலகங்களுக்கு ரூபாய் 25,000 தொகை கேட்டு பெற்றது. சென்னை நூலக சங்கத்தில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொதுக்குழு கூடி நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கும் நடைமுறை உள்ளது. ஒரு தலைவர், செயலாளர் மற்றும் பொருளாளர் ஆகியோருடன் 2 துணைத் தலைவர்கள், 2 இணை செயலாளர்களுடன் 10க்கும் மேற்பட்ட நிர்வாக குழு உறுப்பினருடன் இச்சங்கம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இச்சங்கம் தமிழகம் முழுவதும் சங்க கிளைகளை அமைப்புகளை ஏற்படுத்தி மிக சிறப்பான நூலக சேவை ஆற்றி வருகின்றது. மேலும் சென்னை மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் பல்வேறு நூலக கருத்தரங்குகள் மாதந்தோறும் நடத்தி நூலக சேவையாற்றி வருகின்றது.
இது மட்டுமல்லாமல் சிறப்பாக பணியாற்றும் நூலகர்களுக்கு தேசிய சிறந்த நூலகர் விருதும், நீண்ட காலமாக நூலக சேவையாற்றி வருபவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதும் வழங்கி கௌரவித்து வருகின்றது என்பது பாராட்டிற்குரியதாகும். மேலும் கடந்த 4 மாத காலமாக இந்த கொரோனா காலகட்டத்திலும் கூட நம் நூலகர்கள் அனைவரையும் ஊக்குவிக்கும் வகையில் நமது இந்த மதராஸ் நூலக சங்கம் பல்வேறு கருத்தரங்குகள், வினாடி வினாக்கள், பயிற்சிகளை கொடுத்து தொடர்ந்து நம்மளை ஊக்கப்படுத்தி வருவதை இத்தருணத்தில் நான் பெருமிதத்தோடு கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மேலும் இந்த சமயத்தில் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நல்ல சிறப்புரையாற்றுனீங்க. மகிழ்ச்சி மேடம். சந்திரா மேடம் நன்றி சார். எனக்கு தெரியாத செய்திகள் எல்லாம் உங்கள் மூலமாக தெரிந்து கொண்டோம். ரொம்ப நன்றி சார். உண்மையில சென்னை நூலக சங்கத்தை பற்றி விரிவாக உரையாற்றினீர்கள். மற்ற சங்கத்தின் செயல்முறையை பற்றி விளக்கும் பொழுது சென்னை நூலக சங்கத்தை விரிவாக சொன்னீங்க. மகிழ்ச்சி. நீங்க எங்கெங்க கிளை நூலகங்கள் ஆரம்பிக்கப்பட்டது, கிளை சங்கங்கள், அதை குறிப்பிட்டிருக்கலாம். மதுரை, தஞ்சாவூர், அப்புறமா சேலம், இந்த மாதிரி வேலூர், கோயம்புத்தூர், இப்படி சொல்லியிருக்கலாம். மகிழ்ச்சி. ரொம்ப எனக்கு உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு செய்தியை சேகரித்து பொறுமையாக நிதானமாக அனைத்தையும் எங்களுக்கு அள்ளி கொடுத்தீர்கள். நூலக சேவை இது போன்று எல்லோரும் கவனிக்க வேண்டும். எந்த பர்பஸ், எந்த காரணத்திற்காக துவங்கப்பட்டது, எப்படியெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது என்று ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை நன்கு உரையாற்றினீர்கள். நூலகத்தின் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மேடம். நன்றி சந்திரா மேம். நன்றி நித்யானந்தம் சார். நன்றி உரைப்பது என்பது தமிழரின் பண்பாடு. அதை பாங்குடன் அனைவருக்கும் கூறுமாறு இந்நிகழ்ச்சியின் காரணகர்த்தாவான முனைவர் ரா கோதண்டராமன் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்று தமிழ்நாடு நூலகர்கள் என்ற இணையதளத்தை துவக்க வைத்து துவக்க உரை ஆற்றிய மாலா சங்கத்தின் தலைவர் பேராசிரியர் முனைவர் என் நித்யானந்தம் ஐயா அவர்களுக்கும், சிறப்புரை வழங்கிய செயலாளர் திரு வெங்கட்ரமணி ஐயா அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கிய திரு ராகவன் ஐயா அவர்களுக்கும், வரவேற்புரை நல்கிய திரு பி ஜனார்தனன் அவர்களுக்கும், தேசிய நூலக தினமாக கொண்டாடப்படும் பத்மஸ்ரீ முனைவர் SR ரங்கநாதன் அவர்களின் 128வது பிறந்தநாள் விழாவை சிறப்பிக்கும் அவரது வாழ்க்கை வரலாற்று நிகழ்வுகள் மற்றும் நூலக தகவல்களை என்னுடன் இணைந்து வழங்கிய நூலகர்கள் முனைவர் K ராமசாமி, முனைவர் P கவிதா, முனைவர் V சந்திரா மற்றும் நிகழ்ச்சியை தொகுத்து சிறப்பாக வழங்கியிருக்கும் முனைவர் K மாலதி அவர்களுக்கும், எனக்கு ஊக்கமும் ஆக்கமும் தொடர்ந்து அளித்து வரும் மாலா சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இணையதளம் உருவாகிட உதவிய திரு ஜபா, அமெரிக்காவில் இருக்கும் திரு அருண் மற்றும் பத்மாவதி ஆகியோருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து, இந்த இணையதள துவக்க விழாவில் அனைவரும் கலந்து கொண்டதுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து அனைத்து நண்பர்களும் எனக்கு ஊக்கமும் ஆக்கமும் தந்து உதவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தற்போது தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் ஃபீட்பேக்கில் 128 கேள்விகள் இருக்கும். இவை அனைத்தும் நூலக தந்தையின் 128வது பிறந்த நாளுக்காக நூலக அறிவியல் சார்ந்த செய்திகளை உள்ளடக்கியது. இதனை பூர்த்தி செய்து அனுப்பினால் உங்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும். இச்சான்றிதழ் tamilnadu.libraries.com என்ற இணையதளத்தில் உங்களுக்காக பதிவேற்றம் செய்யப்படும். நன்றி, வணக்கம். இந்த நன்றியுரை இந்நிகழ்வின் முடிவிற்கானது. ஆனால் இது போன்று இன்னும் பல நிகழ்வுகள், கருத்தரங்குகள் தொடரும் என்பதற்கான அச்சாரம். இந்த வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. கவிதை வாசிக்கவும் தொகுத்து வழங்கவும் என்னை நம்பி கொடுத்ததற்காகவும் கோதண்டராமன் சார் அவர்களுக்கு நன்றி. தமிழில் தொகுத்து வழங்கியதற்கு என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றி. குறைகள் இருந்தால் பொறுத்தருள்வீர்கள் என்று நம்புகிறேன். அருமை அருமை அருமை. தமிழாக்கம் அருமை.
தமிழ் மக்களை இங்கே காணுகிறேன். டாக்டர் கவிதா, டாக்டர் மாலதி, எல்லா தமிழ் மக்களை நான் இங்கு பார்ப்பதில் தாய்மொழியில் இதையெல்லாம் கேட்கும் பொழுது உள்ளம் மெய் சிலிர்க்கின்றது. இது போன்ற நிகழ்வுகள் எதிர்காலத்தில் நடத்த வேண்டும். உங்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று மீண்டும் உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. இதை சிறப்பித்தீர்கள். பொறுமையாக இவ்வளவு நேரம் உடனிருந்து இந்த கூட்டம் முடியும் வரை இருந்து இதை முடித்துக் கொடுத்தமைக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார், வாழ்த்துக்கள் சார். நன்றி. பங்கேற்பாளர்கள் தங்களது மின்னஞ்சலை 2 முறை சரிபார்த்து பின்னர் அனுப்பவும்.